அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே திட்டமிட்டபடி இன்றைக்கு நமக்கு இந்த வகுப்பு வந்து கேள்வி பதில் நேரமாக நம்ம இதை பயன்படுத்திக்க போறோம். கேள்வி பதில் நேரமா பயன்படுத்திக்க போறதுனால குறைய நமக்கு நல்ல ஒரு 45 பேருக்கு மேல இந்த குழுல நம்ம இருக்கிறோம். அதனால எல்லாரும் ஒரு கேள்வி கேட்டா கூட நமக்கு இந்த 1.5 மணி நேரம் நமக்கு போதாது. இருப்பினும் இதுவரைக்கும் நடந்த வகுப்புகளுடைய ஒரு தொகுப்பாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு 4 தலைப்புகள்ல இந்த 6 மாத வகுப்பை நம்மளால நம்ம அடைக்க முடியும். முதலாவது வேத பாடம் தொடர்பாக, அதாவது விவிலியம் தொடர்பாக, பரிசுத்த வேதாகம் தொடர்பான வகுப்புகள் அப்படின்னு ஒரு தலைப்புல நம்ம இத சொல்லலாம். அடுத்ததாக தமிழ் இலக்கியங்கள் சார்ந்த வகுப்புகள். மூன்றாவது தோமா வழி கிறிஸ்தவம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம இந்த வகுப்பை நம்ம அடக்க முடியும். நான்காவதாக பொது தலைப்புகள்னு வரும்பொழுது நிறைய சித்தாந்தங்களை பத்தி பார்த்துருக்குறோம், கல்வி பத்தி பார்த்துருக்குறோம், சமூக சூழலை பத்தி நம்ம பார்த்துருக்குறோம், கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை பத்தி பார்த்துருக்குறோம். இப்படி 4 தலைப்புகள். முதலாவது வேத பாடம் தொடர்பாக, 2வது தமிழ் இலக்கியங்கள் தொடர்பாக, 3வது தோமா வழி கிறிஸ்தவம் தொடர்பாக, 4வது பொதுவான நிலையில. இந்த 4 தலைப்புகள்ல நம்ம வகுப்புகளை தொடர்ந்து நம்ம நடத்தினதையோ கவனிச்சதை நம்ம பார்த்துருக்குறோம். அதனால இந்த தலைப்புகளை ஒட்டி நாம கேள்விகள் ஒருவேளை கேட்கும்பொழுது இது தொடர்பாக யாரெல்லாம் வகுப்பு எடுத்தாங்களோ அந்த ஆசிரியர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. அவரவர்கள் இதற்கான கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து நம்மளுடைய பெருமுனைவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சி முழுவா நமக்கு வந்து ஒருங்கிணைத்து கொடுப்பார்கள். அதனால அவர்கிட்ட இப்போ அந்த பொறுப்பை நான் கொடுக்குறேன். தொடர்ந்து எல்லா ஆசிரியர்களும் சற்றேறக்குரிய உங்களுக்கு வகுப்பெடுத்த எல்லா ஆசிரியர்களும் உங்களோட தான் இருக்கிறாங்க. அந்தந்த தலைப்பை ஒட்டிய கேள்விகள் வரும்போது அவர்களும் பதில் கொடுப்பார்கள். அதற்கு தொகுப்பாக நானும் நம்முடைய விஜயகாந்த் அவர்களும் இதற்கான பதில்களை நாங்கள் கொடுக்கறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். நன்றி. இப்பொழுது முனைவர் விஜயகாந்த் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களோடு இந்த இணைய அவையில சந்தித்து பேசுவதிலே கர்த்தர் தந்த அந்த நல்ல வாய்ப்பை எண்ணி அவருக்கு என்னுடைய நன்றியை படைக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தினையும் இந்த மாலை வேளையில் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நாம் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 6 மாத வகுப்பினுடைய நிறைவு பகுதியிலே நாம் இருக்கின்றோம். இதுவரைக்கும் நிறைய பாடங்களை பல கோணங்களில் நாம் இதுவரை சிந்தித்திராத புதிய பல கோணங்களில் நாம் உரையாடி இருக்கிறோம். அந்த உரையாடலின் வழியாக பல்வேறு கேள்விகள் நமக்கு எழுந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்தந்த வகுப்பு நேரங்கள் சில வேளை 10:15 வரைக்கும் கூட நாம வகுப்பு கொண்டு போனதன் காரணமாக பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் வேறொரு தளத்துல அல்லது அடுத்த முறை நம்ம பேசிக்கொள்ளலாம், அல்லது அந்த ஸ்கைப்லயே நீங்க சாட் பாக்ஸ்ல நீங்க போடுங்க அப்படின்னலாம் நம்ம கேட்டிருக்கிறோம். அது போக SLP அப்படின்னு சொல்லக்கூடியதான வாட்ஸ்அப்லயும் நீங்க கேள்விகளை போடுங்க, அதுக்கான பதில் தரோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். சிலர் கேள்விகள் போட்டீங்க, நாமளும் பதில் கொடுத்துருக்கிறோம். ஆனாலும் சில பேர் கேள்விகளை தன்னுள் வைத்து இருக்கக்கூடியதான சில இயல்பை உடையவர்கள் இருக்கிறாங்க. எங்க நம்ம இந்த கேள்வி கேட்டோம்னா ரொம்ப சில்லியா எண்ணிடுவாங்களோ அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. எனக்கும் அப்படிப்பட்ட அனுபவங்கள் வழியாக தான் கடந்து வந்தேன். அப்போ நாம எந்த கேள்வியை கேட்டா இது ரொம்ப குறைவுடையதா இருக்குமோ என்று எண்ணுகின்றோமோ அந்த கேள்வியை வேறொருவர் கேட்டு அது ரொம்ப மதிப்பு பெற்ற கேள்வியாக மாறக்கூடியதையும் நம்ம அனுபவித்திருக்கோம். அதனால கேள்விகள்ல இது குறைவுடைய கேள்வி, இது நல்ல கேள்வி, அந்த மாதிரியான விஷயமே இல்லை. நமக்கு புரியாத விஷயங்களை கண்டிப்பா கேள்வி கேட்டே தீரும். நான் இதுவரைக்கும் படிச்சு வந்த விவகாரம் என்னன்னா, இலக்கணத்துல சில நூற்பா நடத்தும் போது
எனக்கு புரியலைன்னா அந்த பேராசிரியரை அடுத்த கட்டத்துக்கு என்ன நான் கொண்டு போகவே விட மாட்டேன். நான் ஒரே ஒரு ஆள் கூட போராடி எனக்கு அதை புரிய வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவரும் மெனக்கெட்டு எனக்கு புரிய வச்சு நான் புரிஞ்ச பிறகுதான் அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போகிறதுக்கு சம்மதிப்பேன். அது யாரா இருந்தாலும் சரி. அதனால நமக்கு என்ன ஐயம் இருக்கிறதோ அந்த ஐயத்தை நாம கேட்க வேண்டும். அப்போதான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். கொடுக்கிற பதில்கள் முழு திருப்தி கிடைச்சிடும் 100% அப்படின்னு சொல்ல முடியாது. ஒருவேளை கிடைக்கலாம். ஆனால் அதன் வழியாக நாம அடுத்த கட்ட இப்படி இருக்கலாம் என்று நாம் புரிந்து கொள்வதற்கும் கூட அது வாய்ப்பாக இருக்கும். எனவே இந்த இணைப்பில் இணைந்திருக்கின்ற அனைவரும் நீங்க உங்களுடைய கேள்வியை ஒருவர் பின் ஒருவராக பொறுமையாக நீங்க கேட்கலாம். அந்த கேள்விகள் ஏற்கனவே நம்ம சாம்சன் அண்ணா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு 4 வகையான தலைப்புகளிலே நாம் இந்த பாடங்களை முழுவதுமாக நாம் படித்திருக்கின்றோம். குறிப்பாக சமயம் தொடர்பாக தான் நம்ம இந்த குழுவிலேயே நம்ம சமயம் தொடர்பாக பேசுவதற்காகத்தான் நாம் இணைந்திருக்கின்றோம். அதன் காரணமாக நாம் திருவிவிலியத்தினுடைய விவகாரங்களை எல்லாம் நம்ம மிக ஆழமாகவும் புதிய கோணத்திலும் நாம் அதை அணுகியிருக்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய தமிழ் இலக்கியம், நமக்கு ஒரு இலக்கிய பாரம்பரியம் உண்டா, நமக்கென்று மொழி உண்டா, அதனுடைய சுயசார்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்கின்ற நிலையிலே கூட நாம் நம்முடைய இலக்கியத்தை பற்றியும் ஆராய்ந்திருக்கின்றோம். அடுத்ததாக இந்த பொது தொடர்பாக, அதாவது கல்வி தொடர்பாக, சமூகம், ஆரிய திராவிடர் அந்த மாதிரியான விஷயங்கள், அதுக்கப்புறம் இந்த கம்யூனிசம் இந்த மாதிரியான செய்திகள், இந்த மாதிரி பொதுவான சில தலைப்புகள்லையும் நம்ம பாடங்களை நாம் படித்திருக்கின்றோம். நிறைய பேர், அதாவது ஆசிரியர் பெருமக்கள் இந்த குழுவில் இணைந்திருக்கின்றார்கள். எனவே அனைவரும் உங்களுடைய கேள்விகளை கேளுங்க, அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. ஒருவேளை அப்படி செய்ய முடியல, பேசுறதுக்கு வரவில்லை என்றால் நீங்க சேட் பாக்ஸ்ல கூட நீங்கள் உங்களுடைய கேள்விகளை பதிவிடலாம். இப்போ நாம பொதுவாக நான் பேசிக்கொண்டு இருக்கும் போதே கூட நீங்கள் ஒருவர் பின் ஒருவராக கூட நீங்க இடைமறித்து கூட நீங்க கேள்விகளை கேட்கலாம். இந்த கேள்விகள் எப்படி இருக்கணும்? இப்போ சில பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, சும்மா இந்த கேள்வி கேட்கலாமே, இவங்க எப்படி நாம இந்த கேள்விகளை கேட்கலாம், இவங்க இந்த கேள்விக்கு எப்படி இவங்க பதில் சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு நக்கல், ஒரு நையாண்டி, அந்த குதர்க்கம், இந்த மாதிரியான கோணத்துல கேட்கக்கூடியவர்களும் கேள்வி கேட்கறதுல ஒரு வகை. கேள்விகள் பொதுவா எப்படி அமையும்? நாங்க பல்கலைக்கழகத்துல மாணவர்கள்கிட்ட எப்படி பயிற்றுவிக்கிறோம் அப்படின்னா, ஒண்ணு அந்த உரையாளர்கிட்ட நாம இன்னும் பல செய்திகளை பெறுவதற்காக, ரெண்டாவது அவர் விடுபட்டு போன, அவர் சொல்ல வேண்டிய விஷயங்கள்ல சிலது விடுபட்டு போயிருக்கும், அந்த செய்திகள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். எனவே அதன் வழியாக அவருடைய கட்டுரையோ உரையையோ செம்மைப்படுத்தி கொள்வதற்கு இந்த கேள்வி பயனுள்ளதாக அமையணும். மூன்றாவது, எந்த வகையிலையும் அந்த உரையாளருக்கு ஒரு குத்தலையோ ஒரு நெருடலையோ ஏற்படுத்தி விடக்கூடாது. அது ஒரு ஊக்க உரையாகத்தான் இருக்க வேண்டும் நம்முடைய கேள்விகள் என்று இந்த மாதிரி நாங்க மாணவர்களை கேள்வி கேட்க தயார்படுத்துவோம். எனவே உங்களுடைய கேள்விகள் இந்த மாதிரி ஐயத்தை நீக்குவதற்காகவும், நாங்க எங்க தரப்புல, அதாவது ஆசிரியர் குழுவினுடைய தரப்புல இன்னும் எங்களை செறிவுபடுத்தி கொள்வதற்காகவும், இன்னும் பல கோணங்களில் எந்தெந்த கோணங்களில் அணுக வேண்டும், இதையெல்லாம் நீங்க எங்களுக்கு சொல்லி தரல, இதையெல்லாம் நீங்க சொல்லி தர வேண்டும் அடுத்த ஒரு வாய்ப்புல என்று நீங்கள் அந்த கோணத்திலும் உங்களுடைய கேள்விகளை அமைக்கலாம். எனவே உங்களுடைய கேள்விகளை எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கின்றோம் ஆவலோடு. நீங்கள் ஒருவர் பின் ஒருவராக கேள்விகளை நீங்கள் தொடங்கி கேட்கலாம். நன்றி. என் பேரு ஜெயசீலன். சொல்லுங்க ஐயா. கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா, பேசுங்க. இவரு இப்போ தோமா இந்தியாவுக்கு வரும்போது கிட்டத்தட்ட கிபி 52 இருந்து 72 வரைக்கும் அவர் இங்க வாழ்ந்ததாக இந்த வகுப்புல சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா திருவள்ளுவரும் ஏறத்தாழ அவருடைய பீரியட்ல வாழ்ந்திருக்கணுமா இல்லையான்றது முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, ரோமாவுடைய இப்போ என்ன சொல்றாங்கன்னா, திருக்குறள் எல்லாமே
ரோமா வழி வந்த கிறிஸ்துவத்தின் அடிப்படையிலே எழுதப்பட்ட கவிகள். Those are all written under the influence of the teachings of Thomas. இப்ப என்னென்ன அடிப்படையில, on what basis, 1 2 3 இந்த 3 அடிப்படையில இந்த 3 காரியத்தை இல்ல 4 காரியமோ இந்த காரியத்தின் அடிப்படையில தான் நாங்க இதை டெடியூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு 4 பாயிண்ட், ஒரு 3 பாயிண்ட் என்ன பாயிண்ட்னு சொல்லுவீங்க? சரிங்க, உங்களுடைய முதல் கேள்வி என்ன கேட்டீங்க? அதாவது தோமா 52 இருந்து 72 வரைக்கும் இங்க வாழ்ந்தாருன்ற ஒரு நியூஸ் இருக்குது. ஆமா. அப்போ திருவள்ளுவரும் அந்த காலகட்டத்துலதான் வாழ்ந்தாரா? பாயிண்ட் நம்பர் 1. சரிங்க, இதுக்கு பதில் சொல்லிடுறேன். சரி, இப்போ சில பேர் பாடம் எடுக்கிறத நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். நம்ம குழுவில் இல்ல, பிற இடங்கள்லயும் சரி, அல்லது நீங்க எழுத்துலயும் கூட நீங்க என்ன பண்ணிருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். திருவள்ளுவரும் தோமாவும் சமகாலத்தவர்கள், அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்தார்கள், அவர்கள் பேசி கொண்டார்கள். அவருடைய, அதாவது தோமாவனுடைய நற்செய்தியை அவர் நேரடியாக கேட்டார். கேட்டு அவர் தமிழ் மொழியில அவருக்கு அவருடைய புலமையின் அடிப்படையில் அவர் எழுதினார் என்பதாக கருத்துக்கள் உண்டு. இப்போ தோமா வந்தாரா என்பதற்கு வலுவான வரலாற்று ஆதாரங்கள், சான்றுகள் நமக்கு இருக்கின்றன. திருவள்ளுவர் அவர் அப்படி ஒரு ஆளுமை இருந்தாரா என்றால் இருந்தார். அவர் எங்கு இருந்தார் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் மயிலாப்பூர்ல வாழ்ந்தார், அதுக்கப்புறம் கன்னியாகுமரி பகுதியில் வாழ்ந்தார் என்று பல்வேறு இடங்களை குறிப்பிடுகிறார்கள். அதுபோக அவர் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார், இப்போ அவர் இப்போ அரசாங்கம் கிமு 32 சொல்லி இருக்கிறாங்க. அப்போ அந்த காலகட்டம் தான் திருவள்ளுவருடைய வாழ்க்கை அப்பதான் தொடங்கியதா? அப்போ தோமாவும் திருவள்ளுவர் சந்திக்கும் போது திருவள்ளுவருக்கு எத்தனை வயது அப்பொழுது இருந்திருக்க வேண்டும் என்று பல கோணங்களில் பல செய்திகள் காணப்படுகின்றது. இதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். அப்போ திருக்குறள் எப்படி நீங்க கிறிஸ்தவ நூல் என்று சொல்லுகின்றீங்க? திருவள்ளுவரை பத்தினதான குறிப்பு நம்ம கிட்ட கிடைக்கல. திருவள்ளுவருடைய உருவம் இப்பொழுது நீங்க பார்க்கறதும் ஒரு கற்பனையில பல பேர் வரைஞ்சதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட, தமிழக அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வடிவத்தை தான் நம்ம பார்க்கிறோம், ஓவியத்தை. அப்போ அவருடைய தந்தையார் யாரு, தாயார் யாரு, அவருக்கு திருமணம் ஆனதா ஆகவில்லையா, அவருக்கு திருமணம் ஆனதாகவும் அவருடைய மனைவி பெயர் வாசுகி என்பதாகவும் பல்வேறு கதைகள் இருப்பதையும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதற்கெல்லாம் எந்த வரலாற்று சான்றும் இல்லை. அப்போ திருக்குறள் கிறிஸ்தவ நூல் என்று நீங்கள் எவ்வாறு சொல்லுகின்றீர்கள்? நமக்கு திருக்குறள் கையில கிடைச்சிருக்குதுங்க. திருக்குறள் அந்த டெக்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்குது, அதை ஒருவராலும் அழிக்க முடியாது. எனவே நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஆதாரம் திருக்குறள். அப்போ அந்த திருக்குறளில் எவ்வாறான அந்த இப்போ 2வது கேள்வி போறதுக்கு முன்னாலேயே, அப்போ தோமாவும் திருவள்ளுவர் சந்தித்தார்களா? சொல்ல முடியாது. அப்போ திருக்குறள் எவ்வாறு கிறிஸ்தவ கருத்துக்களுடைய தாக்கம் இருக்கிறது? ஒருவேளை நேரடியாக தோமா சந்தித்திருக்கலாம், திருவள்ளுவர் தோமாவை சந்தித்திருக்கலாம், அல்லது தோமாவனுடைய சீடர்கள், தோமாவனுடைய மாணவர்கள், தோமாவனுடைய நற்செய்தியால் இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் வழி வழியாக பல நூற்றாண்டுகளாக வரும்போது அந்த மரபில் தோன்றிய புலவர்களில் ஒருவராக திருவள்ளுவர் இருந்திருக்க வாய்ப்புண்டு. இதுதான் நாம உறுதியா சொல்லக்கூடியதான ஒரு கருத்து. 2வது, திருக்குறள் எவ்வாறு கிறிஸ்தவ நூல் என்று நீங்க சொல்றீங்க, அதற்கான காரண காரியங்களை 1 2 3 என்பதாக நீங்க அடுக்குங்க என்று நீங்க உங்களுடைய கேள்வியை வைத்திருக்கிறீங்க. முதல்ல திருக்குறளுக்கு முன்பு சங்க இலக்கியம், நாம அதை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறோம். தொல்காப்பியம், சங்க இலக்கியம். இந்த தொல்காப்பிய சங்க இலக்கியங்கள்ல கடவுள் கொள்கை இருக்கின்றதா நேரடியாக என்றால் கடவுளை பற்றினதான குறிப்புகள் எதுவுமே கிடையாது. கடவுள் என்ற சொல்லு தொல்காப்பியத்தில் இருக்கின்றது, ஆனா முழு முதற் கடவுளை பற்றி சொல்லுகிறதா என்றால் இல்லை. இறை என்ற சொல் உண்டு. இறை என்பதற்கு அரசன் என்று ஒரு பொருள் உண்டு. அதைதான் இறைவன் என்று திருக்குறள் அரசனை குறிப்பிடுகிற சொல்லை கடவுளுக்கு ஏற்றி சொல்லுகின்ற ஒரு மரபு திருக்குறள் இருந்து தான் தொடங்குகிறது. எனவே
கடவுள் கொள்கை என்கின்ற ஒரு விஷயம் தமிழ் இலக்கியத்தில் முதலாக திருக்குறளில் தான் உண்டு. ஒன்று. இரண்டாவது, அந்த முழு முதற் கடவுள் ஐந்தவித்தான் என்று சொல்லக்கூடியதான அந்த சொல் இயேசு பெருமானை மட்டும் தான் குறிக்கும். வேறு எந்த துறவிகளை பற்றியோ, மகாவீரர், புத்தர், அந்த மாதிரி பழங்கால எந்த துறவிகளை பற்றியோ, புலவர்களை பற்றியோ குறிப்பிடுவதற்கான சாத்திய கூறுகளே இல்லை. அது அப்படி சொல்லப்பட்டிருந்தால் அது தவறான உரை, போலி உரை, தெரியாமல் எழுதப்பட்ட உரை. எனவே ஐந்தவித்தான் என்பது தன்னுடைய ஐம்புலன்களையும், பொறிவாயில், பொறி என்பது மரத்தை குறிக்கக்கூடியது, சிலுவை மரம். அந்த சிலுவை மரத்திலே தன்னுடைய ஐம்புலன் அடங்கிய அந்த உடலை அவித்தல். அவித்தல்னா சாதாரணமா நம்ம வீட்டுல எல்லாம் சுண்டல் அவிக்கிறோமே, அந்த சுண்டல் அவித்தல் அப்படின்னா அதனுடைய உயிர் தன்மையை சாகடித்தல். அப்படி அந்த தன்னுடைய உடலையே அவித்தல், அவினா பலின்ற ஒரு பொருளும் பின்னாளில் உண்டு. அப்படி பலியாக்கினவர் என்று வரலாற்றில பார்த்தால் அது இயேசு பெருமான் ஒருத்தரை மட்டும்தான் குறிக்குமே தவிர வேற யாரையும் குறிக்காது. இது ஒரு வலுவான சான்று. இரண்டாவது, வான் பத்தி இப்போ கடவுள் வாழ்த்து பொதுவா எல்லா நூல்களும் இருக்கலாம். கடவுள் வாழ்த்ததுக்கு அப்புறம் வான் சிறப்பு ஏன் வைக்கணும், நீத்தார் பெருமையை ஏன் வைக்கணும் அப்படின்னு ஒரு கேள்விகளை நீங்க கேட்டீங்கன்னா யாராலையும் பதில் சொல்ல முடியாது. அப்போ வான் எது என்றால் அது பரிசுத்த ஆவியை குறிக்கக்கூடியது. நீத்தார் யாரு? அவ்வுலக வாழ்வை நிறுத்தி இவ்வுலகை நம்மை மீட்பதற்காக அந்த அவ்வுலக வாழ்க்கை நீர்த்தவர் இயேசு பெருமான். எனவே அவரைத்தான் குறிக்கும். இந்த 3 காரணங்களை நீங்கள் வலுவாக சொன்னாலே போதும், அது கிறிஸ்தவ நூலுக்கு அடிப்படை என்று. ஐயா பதில் போதுங்களா? ஐயா ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ சோ மச். நன்றிங்க. நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஐயா ஐயா சொல்லுங்க. கேள்விக்கு நல்லா விளக்கம் கொடுத்தீங்க. உங்க திருவள்ளுவர் இடையூறுக்கு மன்னிக்கணும். தயவு செய்து யார் கேள்வி கேட்டாலும் முதல்ல உங்களுடைய பேரை சொல்லி கேட்கும்படியா அன்பா கேட்டுக்கிறேன். தயவு செய்து என் பேர் அந்தோனி பாபு. ஜெய்சிலன் ஐயா கேட்ட கேள்விக்கு ஐயா அவர்கள் அருமையா பதில் கொடுத்தாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, திருவள்ளுவர் என்ற ஒரு உருவமே கற்பனை தான், அவருக்கு இறப்பில்லை, பிறப்பில்லை, எந்த ஒரு வரலாறு இல்லைன்னு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் இருக்கும்போது அவர் எப்படி திருக்குறளை எழுதியிருக்க முடியும்? அது முதல் கேள்வி, ஒரு சந்தேகம். இரண்டாவது, திருக்குறள் எல்லாமே ஆண்டவரை குறித்து, கடவுள் பிதா குமாரன் குறித்து சொல்லப்பட்டிருக்குதுன்னாக்கா இது உண்மையாகவே தோமா அவர்களால் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி சந்தேகம் வருகிறது. ஏன்னா ஒரு மனிதன் இந்த உலகத்துல பிறக்கணும்னாக்கா அவனுக்கு இறப்பு இருக்கணும், பிறப்பு இருக்கணும், வரலாறு இருக்கணும். அப்படின்னா எதுவுமே இல்லாத ஒரு ஆள் எப்படி இப்படிப்பட்ட ஒரு கடவுளை குறித்த காரியங்களை எழுத முடியும்னாக்கா அதை அறிந்தவர் தான், அதை குறித்து தெரிந்தவர் தான் இதை கட்டாயம் எழுதியிருக்க முடியும். அந்த காலகட்டத்துல பார்க்கும்போது அந்த நூற்றாண்டுகளில் வாழ்ந்த இந்தியாவிற்கு வந்த தோமா என்பவர் தான் எழுதியிருக்க கூடும் என்று நம்பத்தகுந்த காரியங்கள், நம்பத்தகுந்த வட்டாரங்கள் சொல்லுகிறது. மேலும் இந்த திருவள்ளுவர் படத்தை வேலூர்ல இருந்த ஒரு சிறுவன் வரைந்ததாக ஒரு வரலாறும் கூறப்படுகிறது. இது பற்றி தங்களுடைய கருத்தை நான் அறிய விரும்புகிறேன். ஐயா அவர்களுக்கு நன்றி. நான் பதில் சொன்னதுல திருவள்ளுவர் ஒருத்தர் பிறக்கவும் இல்லை, இறக்கவும் இல்லை அப்படி நான் சொல்ல வரல. திருவள்ளுவர் என்கின்ற ஒரு புலவர், ஒரு ஆளுமை இருந்தார். அவர் இருந்ததற்கான சான்று நமக்கு கிடைக்கல. அவங்க அப்பா பேரு, அம்மா பேரு, அவர் எங்க பிறந்தாரு, எப்ப இறந்தாருன்ற சான்று தான் கிடைக்கலன்னு சொன்னனே தவிர திருவள்ளுவர் என்கின்ற ஒரு புலவர் இருந்தார் என்பது உண்மை. அந்த திருவள்ளுவருக்கு என்ன பெயர் என்றால், திருக்குறளை எழுதியதால் இவர் திருவள்ளுவர் அப்படின்றத பெயரை தான் வச்சிருக்கிறோம். அதனால அவர் ஒரு ஆளே இல்லை, அவர் பிறக்கவும் இல்லை, இல்லவும் இல்லை அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரல. அதுக்கான சான்று நமக்கு கிடைக்கலன்னு தான் சொன்னேன். ரெண்டாவது, தோமா அந்த திருக்குறளை எழுதினார் என்று நீங்கள் சொல்றீங்க. நீங்க சொல்றபடி ஒருவேளை இருக்கலாம், தோமா எழுதியிருக்கலாம், ஒருவேளை அவர் பேர் போடாம விட்டுட்டு இருக்கலாம். ஆனா இன்னொரு கோணமும் இருக்குது. அவர் ஒரு 20 ஆண்டுகள் தான் நற்செய்தி பணியாற்றினார் தமிழகத்துல. திருக்குறளுடைய அந்த புலமை செறிவுகள் எல்லாம் நீங்க பாத்தீங்க, எழுத்துக்கள், அதாவது சொற்கள், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா
அதை அயல் மொழியிலிருந்து வந்து தமிழை கற்று அதை எழுதிய ஒரு புலவர் அதை வந்து எழுதுறாங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அது தமிழ்லயே ஊறி பழந்துன்னு கொட்டை போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு புலவருக்கு தான் அது வாய்க்குமே தவிர இது தோமாவால எழுதியிருக்க வாய்ப்பு இல்லை. இன்னொன்று, திருக்குறள் வந்து வெண்பா யாப்புனா எழுதுற அந்த செய்யுளுடைய பேரு, செய்யுளுக்கான பேரு. அப்போ இந்த வெண்பா யாப்பு, குறள் வெண்பா 2 அடி இருக்கும். அந்த 2 அடியில அடியில 4 சீர் இருக்கும், 2வது அடியில 3 சீர் இருக்கும். இதுக்கு பேர் வந்து குறள் வெண்பா. இந்த வெண்பா யாப்பு வகை தமிழ் இலக்கிய வரலாறுல கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் வருகிறது. எனவே தோமாவுடைய காலத்துல வெண்பா யாப்பு என்பது ஒன்று கண்டுபிடிக்கப்படவில்லை, புலவரால் எழுத தொடங்க பெறவில்லை. எனவே தோமா திருக்குறளை எழுதியிருக்க வாய்ப்பில்லை. நீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்க, அது இப்ப இங்க நமக்கு ஆய்வுக்கு அது பொருந்தாது. போதுங்களா ஐயா? ஐயா, நான் கிறிஸ்டி பேசுறேன். நீங்க சொன்ன அந்த கருத்துக்களை நான் ஏற்றுக்கொண்டாலும் ஒரே ஒரு காரியம் நான் தெரிவிக்கணும்னு விரும்புறேன். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல ஒரு PhD ஆய்வு இருக்கு, தோமாவும் திருவள்ளுவரும் ஒன்றுண்டு. திருச்சி தஞ்சாவூர் CSI டைசிஸ் ஐயர் ஒருத்தர் எடுத்து கொடுத்திருக்காரு. அத நாங்க பார்த்துட்டு அதுல இருக்கிற கருத்துக்களை யாராச்சும் படிச்சிருக்கிறோமா, இல்ல எப்படி அது கம்ப்ளீட்டா அது நெகேட் பண்றதா? இல்ல, அவர் வந்து எந்த காரணங்களை கொண்டு தோமாவும் திருவள்ளுவரும் இரண்டும் ஒன்றுதான் என்று அவர் எதை கொண்டு நிறுவுகிறார் என்பதை நாம வந்து பார்க்க வேண்டும். அதுல பார்த்து அவர் காட்டக்கூடியதான சான்றுகள் வந்து ஏற்புடையதா இருந்தா ஏற்றுக்கொள்ளலாம், அல்லது இல்ல இது வந்து ஏற்புக்கு உரியது அல்ல, இந்த சான்று எல்லாம் வந்து பிற்கால சான்று, இது வந்து பொருத்தத்துக்கு உரியது அல்ல என்றால் அதை நாம் வந்து ஏற்கக்கூடாது. சரி, நன்றி. ஹலோ ஹலோ ஐயா, என் பேரு ஜெயசீலன். கேட்கலாமா ஐயா? கேட்கலாமா? இப்ப சரி, நீங்க சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். சங்க காலத்துல கடவுளை பத்தி இல்ல, திருக்குறள்ல இருக்குது. வான் சிறப்பு நீத்தார் பெருமை வந்து இந்த ஆர்டர்ல இருக்குது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி இதெல்லாம் இருக்கு. ரைட், ஓகே, குட். இப்ப இந்த திருக்குறளை வச்சு எந்தெந்த அளவுக்கு, என்ன எல்லைகள் வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து சுவிசேஷத்திற்கு யூஸ் பண்ண முடியும்? எப்படி இந்த திருக்குறளை நம்ம வந்து அதை வந்து இதெல்லாம் வந்து சுவிசேஷத்திற்கு எப்படி பயன்படுத்த முடியும்? ஏதோ 1-2 எக்ஸாம்பிள் இருந்தா. நீ இப்ப சொன்னீங்க என்னது, எனக்கு சரியா தமிழ் வராது, அந்த பொறிவாயில் இந்த வித்தான் அப்படின்ற ஒரு குறளை நீங்க சொல்றீங்க, கரெக்டு. இப்ப எந்தெந்த இடத்துல எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணலாம்? நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், அதனால இந்த இடத்துல இப்படி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு 1-2 எக்ஸாம்பிள் இருந்தா மட்டும் சொல்லுங்க. தேங்க்யூ. அதாவது முதல்ல நீங்க திருக்குறளை முழுமையா படிங்க ஐயா. அந்த திருக்குறளுக்கு என்னென்ன உரைகள் எல்லாம் இருக்கிறது அப்படின்றத நீங்க படிங்க. அப்புறம் 3வது, டாக்டர் தெய்வநாயகம் ஐயா அவர்கள் வந்து உண்மை உரை என்று ஒன்று எழுதி கிட்டத்தட்ட முடிச்சிட்டாரு. அது வந்து அச்சில் இருக்கிறது. அநேகமா அடுத்த வருஷம் ஜனவரி மாதத்துல அந்த உரை வந்து வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த உரையில திருவள்ளுவர் ஒரு முழுக்க ஞானம் பெற்ற தோமாவடி கிறிஸ்தவர் என்று அவர் வந்து நிலைநாட்டி அதையே தலைப்பாக கொண்டு அந்த உரையை எழுதியிருக்கிறார். எனவே அந்த உரையை இந்த வலையரங்கில கூடியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த ஒரு தகவலா சொல்றேன், அது வெளியிடும் போது அந்த நூலை வாங்கி முழுவதுமாக அதை நீங்கள் படித்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய நற்செய்தியை அறிவிப்பதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து கூடுதல் தகவல். இப்ப ஐயா கேட்ட கேள்விக்கான பதில், அதுல வந்து நிறைய கருத்துக்கள் உண்டு. முத்துராமலிங்க ஐயா அவர்கள் வகுப்பு எடுக்கும் போதும் அதை பத்தி விரிவா பேசினாரு. அதுக்கப்புறம் கிறிஸ்துதாசன் அவர் தான் தொடக்கத்துல திருக்குறளை பத்தி அறிமுகமா ஒரு வகுப்பு எடுத்தாரு.
கடவுள் வாழ்த்துல எவ்வாறெல்லாம் வந்து அந்த பைபிளினுடைய கருத்துகள் வந்து அதுல எவ்வாறாக இருக்கிறது என்பதை பொருத்தி காட்டினார். இப்போ நாம நற்செய்திக்கு இதை எப்படி பயன்படுத்தலாம்? ஒண்ணு, எல்லாருக்குமே வந்து திருக்குறளை பத்தி தெரியும். அப்ப திருக்குறள்ல இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கிறதப்பா, அப்போ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, இதற்கு என்ன விளக்கம் கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஒரு விளக்கம் தருவாங்க. அது ஒரு பொதுவான விளக்கம். அப்படியே படிப்படியா நீங்க கேட்கும்போது இந்த பொறிவாயில் ஐந்தவித்தான் என்கின்ற அந்த சொல்லுக்கு வரும்போது அவர்கள் சொல்லக்கூடியதான பதில் வித்தியாசமாக இருக்கும். அவர்களையே சிந்திக்க வைங்க. ஐம்புலன்களை அடக்குதல் வேறு, ஐம்புலன்களை அவித்தல் வேறு. அப்போ அவித்தல் என்பது என்ன? அப்போ திருவள்ளுவர் வந்து ஒரு கற்பனை காவியத்தை எழுதியிருக்கிறாரா? இல்ல, அது ஒரு நீதி இலக்கிய நூல். அது வந்து ஒரு டேட்டா பேஸ் நூல். இதை செஞ்சா இந்த தண்டனை, இதை செஞ்சா இந்த நன்மை என்பதாக சொல்லக்கூடியதான ஒரு நீதி நூல். அப்போ ஒவ்வொரு மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் என்னென்ன அறங்களை செய்ய வேண்டும், என்னென்ன தவறுகளை செய்யக்கூடாது என்பதை சொல்லி இருக்கக்கூடியதான நூல். அப்போ அதுல ஒவ்வொரு அறங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ பொதுவா கல் உண்ணாமை, அதாவது அந்த மது வகைகள் வந்து சாப்பிடக்கூடாது என்கின்ற அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, பிறன்மனை நோக்கா பேராண்மை, அடுத்த பெண்ணை வந்து நாம் இச்சிக்க கூடாது. கிறிஸ்தவ கொள்கை தான். இயேசு பெருமான் சொல்லி அப்பட்டமாக அப்படியே எழுதப்பட்டிருக்கிற நூல் வந்து திருக்குறள். எனவே இந்த கருத்துக்களை எல்லாம் நம்ம சொல்லி பொதுமக்களை, அதாவது நாம யாரோடு நம்ம உரையாடுகிறோமோ அவர்களை சிந்திக்க வைத்து அவர்களை திருக்குறளோடு இணைத்து அந்த திருக்குறளில் அவர்கள் மூழ்கின பின்பு அவர்கள் உண்மையை தேடுவார்கள். யார் அந்த ஐந்தவைத்தான் என்று தேடுவார்கள், யார் அந்த நீத்தார் என்று தேடுவார்கள். அப்பொழுது தேடும்போது இயேசு பெருமானை அவர்கள் கண்டடைவார்கள். ஐயா, எனக்கு இது பதில் போதும். மத்தவங்க யாராவது கேள்விக்கலாம். ஐயா, தேங்க்யூ சோ மச். ஐயா சொல்லுங்க, ஊரை சொல்லுங்க. ஆரணியிலிருந்து சார்லஸ். சொல்லுங்க நண்பா. ஐயா, நீங்க சொல்லியிருந்தீங்க என்னன்னா, திருவள்ளுவர் ஒருவர் இருந்தார், அவர் இருந்ததற்கான சான்றுகள் கிடைக்கவில்லை, ஆனால் அப்படின்னு வந்தீங்க. தோமா இருந்ததற்கான அல்லது வந்ததற்கான ஆதாரங்கள் நம்முடைய இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. அது என்னென்ன ஆதாரங்கள்? ஏன்னா என்னுடைய நண்பர்களிடையே இவ்வாறான விவாதங்கள் செய்யும்போது அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா, தோமா என்பவர் வரவே இல்லை என்று உங்களுடைய போப்பே சொல்லியிருக்கிறாருப்பா, ஒரே வார்த்தையில முடிச்சிடுறாங்க. நீங்க இவ்வளவு நேரம் விளக்கின அளவுக்கு டைமே எனக்கு கொடுக்கறது இல்லை. அப்போ இவ்வாறான மக்களை எவ்வாறு அணுகுவது? தோமா இருந்ததற்கான சான்றுகளாக நாம் எதை கூறுவது? அவ்வளவுதான், கேள்வி முடிஞ்சது. சரி, இப்போ தோமா வந்து இந்தியாவுக்கு வந்தாரா? அதாவது அவர் வந்து இஸ்ரேல் நாடு. அப்போ ஒருத்தர் வந்து வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு பயணமாக வருவது என்பது சாத்தியமா என்றால் அந்த காலகட்டத்தில் சாத்தியம். எவ்வாறு சாத்தியம்? நீர்வழி போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து. அதை பற்றியெல்லாம் ஏராளமான சான்றுகள் சங்க இலக்கியத்தில் உண்டு. யவனர் என்கின்ற அந்த சொல்லே வெளிநாட்டினர் என்கின்ற அந்த பொருண்மையுடையது. அப்போ சீனத்தினோடு, எகிப்தியரோடு, இந்த மாதிரியான கிரேக்க ரோமர்களோடு பல்வேறு உலக நாட்டு வாணிப தொடர்பு உள்ள இடமாக தமிழ்நாடு விளங்கியது. காவிரி பூம்பாட்டினம் மிகச்சிறந்த ஒரு பங்களிப்பு. எனவே வெளிநாட்டிலிருந்து பயணமாக இந்தியாவுக்கு வருவது சாத்தியமா என்றால் சாத்தியம். அதற்கான சான்றுகள் கிமுவிலேயே இருக்கின்றன. இரண்டாவது, தோமா வந்தாரா? தோமா வந்தார், வந்து நற்செய்தி பணி அறிவித்தார் என்பதற்கு பல்வேறு நூல்கள்ல அந்த தொல்லியல் சார்ந்த அந்த சான்றுகள் எல்லாம் குறிப்பிட்டு நூல்கள் எழுதியிருக்கிறார்கள். குறிப்பாக மலையாளம், அதாவது கேரள நாட்டில் பல நூல்கள் உண்டு. அதுல நிறைய ஸ்காலர்கள் வந்து இருக்கின்றார்கள். இங்க நம்ம கிட்ட என்ன இருக்கின்றது? அந்த அந்த சான்றுகள் எல்லாம் அங்க உண்டு. என்னென்னலாம் பேசினாங்க, அவர் வாழ்ந்தது, அவருடைய இந்த மாதிரி ஒரு புலவர் வந்தாரு, ஒரு முனிவர் வந்தாரு, அவர் இவ்வாறான அற்புதங்கள் எல்லாம் செய்தாருன்னு சொல்லி செவி வழியாக பல்வேறு கதைகளும் அந்த தென் தமிழகத்திலும் கேரளாவிலும் பல்வேறு கதைகள் உண்டு. அவர் வந்து சபைகளை நாட்டினார் என்பதாக கூட மரபு வழி செய்திகள் எல்லாம் உண்டு.
இங்க நமக்கு தமிழகத்துல அவர் குத்துப்பட்ட இடம், அவர் அடிப்பட்ட ரத்தம் சிந்தின இடம் புனித தோமையர் மலை, சின்னமலை, இறுதியாக அவர் இறந்த பின்பு அடக்கம் செய்யப்பட்டது சாந்தோம். அவருடைய கல்லறை இன்று வரை இருக்கிறது. அவருடைய கல்லறையின் மேல் தான் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த கோயில் இப்போ சாந்தோம் கதீட்ரல் பேராலயம் இருக்குது இல்லைங்களா, அந்த கோயில் புனித தோமாவுனுடைய கல்லறையின் மேல் தான் கட்டப்பட்டிருக்கிறது. புனித பேதுருனுடைய கல்லறையின் மேல் கட்டப்பட்ட கோயில் எங்க ரோம்ல இருக்கிறதோ அது போன்று புனித தோமாவுனுடைய கல்லறையின் மேல் கட்டப்பட்ட கோயில் தான் இந்த சாந்தோம் பேராலயம். சரி, அந்த பேராலயம் அங்கதான் அவருடைய மாணவர் இருந்தாரு, அவருடைய கல்லறை தான் அங்க இருக்கிறது என்பதற்கு இன்னும் என்ன சான்று நீங்க கேட்டீங்கன்னா, இன்றைக்கு சென்னை மயிலாப்பூர்ல இருக்கக்கூடியதான கபாலீஸ்வரர் கோயில் என்று ஒரு கோயில் உண்டு. அந்த கோயிலினுடைய கோபுர வாயிலிலே கல்வெட்டுகள் வைத்திருக்கிறார்கள். அந்த கல்வெட்டிலே இந்த செய்தியெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவங்க காலத்தை கிபி 2ஆம் நூற்றாண்டு என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது தவறான செய்தி. ஆனா என்ன சொல்லி இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய 12 மாணவர்கள் ஒருவரான புனித தோமா அடக்கம் செய்யப்பட்ட இடம் அந்த சாந்தோம் என்பதாக அங்க குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த சாந்தோம் மேல கோயில் எழுப்பப்பட்ட அந்த கல்லறை மேல கோயில் எழுப்பப்பட்ட செய்தியெல்லாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இது யாராலும் மறுக்க முடியாத ஒரு செய்தி. இது RSS, பிஜேபி, பஜ்ரங்கதள், இந்து முன்னணி, எல்லா தமிழ்நாடு பிராமணர் சங்கம் எல்லாருக்குமே தெரியும். கிறிஸ்தவ அமைப்புகள்ல நம்ம யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்கோமோ எல்லாருக்கும் சொல்லி இருக்கிறோம், எல்லாருக்கும் வரலாற்று சான்று சொல்லி இருக்கிறோம். போப்பு ஏன் அவ்வாறு அறிவித்தார், அவருக்கு விஷயம் தெரியாது. அப்போ போப்புக்கும் இந்துத்துவ அமைப்புக்கும் ஒரு உடன்பாடு ஏற்பட்ட விவகாரம் தான் நம்ம கடிதம் எல்லாம் ஐயா தெய்வநாக ஐயா பல போராட்டங்கள் நடத்தி நீங்க ஏன் இவ்வாறு அறிவித்தீர்கள், இது வரலாற்று ரீதியாக இங்க இருக்கின்றது என்கின்ற செய்தியெல்லாம் சொன்னாங்க. போப் அரசியல் காரணங்களுக்காக அவர் அவ்வாறாக இங்கே தோமா வரவில்லை என்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னதை மறுத்து உடனே போராட்டங்கள் செய்து சான்றுகள், வரலாற்று சான்றுகள் எல்லாம் எடுத்து வைத்து அதை எங்க தெரிவிக்க வேண்டுமோ அங்கெல்லாம் தெரிவிச்சு நாங்க செஞ்சிருக்கிறோம். எனவே அவர் போப் அறிவித்தது தவறான ஒரு செய்தி, அவருக்கு தெரியாம செஞ்சுட்டாரு. அதுல அரசியல் பின்னணிய காரணங்களும் உண்டு. ஐயா அந்த பதில் போதுங்களா உங்களுக்கு? போதுங்க. இதுல இருந்து ஒரு தொடர் கேள்வி. இப்போ கபாலீஸ்வரர் கோயில்ல வைத்திருக்கிற அந்த நீங்க அந்த பிரிண்ட்ல ஐயாவோட புக்ல இருக்கிற அந்த கல்வெட்டு ரீசன்ட்லி இப்போ கட்டினது போது புதுப்பிக்கும் போது வச்ச கல்வெட்டு அது. அது ஒன்றும் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கல்வெட்டு கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, கபாலமலையில் பலியான கபாலீஸ்வரன் அப்படின்றது ஒரு கான்செப்ட் நீங்க சொன்னாலும் தென் தமிழகத்துல கபாலிகம் அப்படின்ற ஒரு ரிலீஜியனை, ஒரு செக்டே இருக்குது. அதுக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா? சைவத்தில் ஒரு பிரிவு கபாலிகம் என்றே இருக்கிறது. அது பத்தி என்ன சொல்ல வரீங்க? ஆமா, பல சைவத்துல பல பிரிவுகள் உண்டு. வீர சைவம் உண்டு, இந்த மாதிரி கபாலிக சைவம் உண்டு. சைவத்துல பல பிரிவுகள் எல்லாம் இருக்கின்றது. சில பேர் சைவ உணவை சாப்பிடுவாங்க, சில பேர் அசைவ உணவையும் சாப்பிடுவாங்க. அதுல நிறைய வேறுபாடுகள் உண்டு. நம்ம இஸ்ரேல்ல கபாலமலைக்கும் இதுக்கும் லிங்க் பண்றோமே, அதை கேக்குறேன். கபாலிகம் என்பது வேற சொல்லுங்க. கபாலிகம் என்பது வேற அல்லவா? நம்ம இஸ்ரேல்ல இருக்கிற கபாலமலைய லிங்க் பண்றோமே அப்படின்னு கேக்குறேன். இப்போ அதுதான் பதில். நீங்க கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்ல வரேன். இப்போ அந்த கபாலம் அப்படின்ற அந்த சொல்லு அங்கிருந்து தான் நமக்கு கிடைச்சது. அப்ப இங்க கபாலம் அப்படின்ற அந்த சொல் நமக்கு அந்த ஆரிஜின்ல இல்லையே. அப்போ அங்கிருந்து வந்த சொல்லு அவர் அங்க கபால மலையில பலியான இயேசு பெருமானை பத்தி தான் சொன்னாரு. எனவே அவர் கபாலீஸ்வரர் என்று அவங்க சொல்றாங்க. அப்போ அந்த நம்பிக்கையில ஒரு தனி பிரிவு, பல்வேறு பிரிவு உருவான மாதிரி கபாலிகம் என்கின்ற ஒரு தனி பிரிவும் உண்டாயிற்று. இதுல நாம ஐயுறுவதற்கு ஒன்றுமே இல்லையே. ரெண்டாவது, அந்த கல்வெட்டு இப்போ ரீசெண்டா தான் செட் பண்ணது. ஆமா, கல்வெட்டு என்பது கல்வெட்டுல எழுதுறது, அதாவது கல்லுல எழுத்த பொறிப்பது என்பது பெரிய வேலை. அந்த வேலை கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்ய முடியும், ஒரு குறிப்பா ஒரு சாதாரணமா தான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா பத்தியா நிறைய எழுதி இருப்பாங்க. அது சமீபமா ஒரு நூற்றாண்டு அல்லது 2 நூற்றாண்டுக்கு முன்பு தான் அது எழுதி வைத்திருக்கலாம். எனவே நாம் எதை அதை சான்றா குறிப்பிடுறோம்னா, இவ்வாறான பதிவு உண்டு என்பதற்கு தான் நாம் அதை சொல்றோமே தவிர அது ரீசெண்டா வந்தது என்பதற்காக அதை புறந்தள்ள வேண்டும் என்று
நான் சொல்லவில்லை. புறந்தள்ளவும் கூடாது. தமிழ் அன்பன் பதில் போதும் ஐயா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. அருமையான பதிலுங்க ஐயா. நன்றி ஐயா. சொல்லுங்க தம்பி. ஐயா, நான் ரோஹன் பேசுறேன் ஐயா. மனோகரா? ரோஹன் ஐயா. பேசுங்க பேசுங்க. ஐயா, நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா கபாலீஸ்வரன், அதுக்கு வந்து கபால மலையில பலியானான் கபாலீஸ்வரன். இயேசு கிறிஸ்து பலியான மலைக்கு பேரு கொல்கோதா. அந்த அதுக்கு தமிழ் வேர்டு டெரிவ் பண்ணோம்னா மண்டை ஓட்டு இடம் சொல்லுவாங்க. அப்போ அந்த இதுனால கபாலம்னா தமிழ்ல வந்து தலை, அந்த அந்த இதுக்கு தான் கபாலம்ன்றாங்க. அப்ப அந்த மண்டை ஓட்டு இடத்து தான் நம்ம தமிழ் எப்படி கபாலீஸ்வரன் அப்படி சொல்றோமா? எடுத்துக்கலாம், தப்பு ஒண்ணும் இல்லை ஐயா. அதே மாதிரி நம்ம பழனி பைபிள் கிளாஸ் எடுக்கும்போது சொன்னாங்க, ஓல்ட் டெஸ்டமெண்ட் இட்ஸ் a book written by book ஜூஸ். அதுல வந்து பெண்களை புருஷனை அறியாத பெண்களை நீங்க எடுத்துக்கங்கன்னு போட்டிருக்கு. அப்ப அதே ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல நிறைய பெண்கள், யூதித்து, ரூத், இந்த மாதிரி எஸ்தர், இந்த மாதிரி பெண்களோட பத்தி பாத்தீங்கன்னா, ஒரு யூதித் வந்து ஒரு அரசனுடைய தலையை வெட்டியிருப்பாங்க ஒரு போர்ல. அத குறித்து ஏதாவது? அதாவதுப்பா, அது வந்து அரசியல் சார்போடு எழுதப்பட்ட நூலு. அதுல அந்த காலகட்டத்துல பெண்களை பத்தி இந்த மாதிரி நீங்க வந்து போரிடும் போது அங்கே எதிரி நாட்டை சார்ந்த பெண்களை நீங்கள் வந்து கொள்ளையிடலாம், அதாவது புருஷனை அறியாத ஸ்திரியை நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் என்கின்ற அந்த செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இந்த மாதிரி ரூத்து, எஸ்தர், இந்த மாதிரியான பெண்களும் இருக்கத்தானே செய்யறாங்க அப்படின்றீங்க. இவங்க வந்து யூத சமயத்துல வரக்கூடியதான ஒரு புனித நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள். அவங்க இனத்தை சார்ந்த பெண்கள், அவங்க இனத்தை சார்ந்த பெண்களை உயர்வா தான் சொல்லணும். சரியா? உங்களுடைய கேள்விக்கு பதில் வந்துதா? கிடைச்சதுங்க ஐயா. சரி, நன்றிங்க ஐயா. ஐயா, நான் அனிதா ஸ்டீஃபன் பேசுறேன். எந்த ஊர்மா? சென்னை. சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு சொல்லும் போது அபிரகாம் வந்து யூதர்களுக்கு தான் வந்து விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவர் வந்து அவரோட பையனை வந்து பள்ளி கொடுக்கும் அளவுக்கு வந்து அவர் வந்து இருக்கிறார்ல. ஏன் வந்து யூதர்களுக்கு மட்டும் விசுவாசின் தந்தை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அவர் ஆண்டவருக்கு பயந்து தானே பள்ளி கொடுக்குற அளவுக்கு வந்திருக்காரு. அவர் நேசிச்சதுனால தானே பள்ளி கொடுக்குற அளவுக்கு வந்திருக்காரு. ஓகே, அதே மாதிரி நீங்களும் கடவுளை ரொம்ப அதிகமா நேசிங்க. அவர் எதை விரும்புறாரோ அதை செய்யறதுக்கு முழுவதும் அர்ப்பணிங்க. நீங்களும் விசுவாசத்தின் தந்தையே உங்களுடைய தந்தையா கொள்ளுங்க. அதுல தப்பு ஒண்ணும் இல்லையா? இல்லைங்கய்யா, அது தப்பு இல்லை. ஏன் வந்து யூதர்களுக்கு மட்டும் வந்து அவர் விசுவாசின் தந்தைன்னு சொல்ல முடியும்? அவர் வந்து கடவுளுக்கு விசுவாசமான உள்ளவரா தானே இருந்திருக்காரு. இப்போ அவங்க ஆபிரகாமில் இருந்துதான் யூதர்கள் தங்களுடைய வரலாற்றை முறைப்படி எழுதி அங்கிருந்து தான் அவங்க தொடங்குறாங்க. எனவே அவர்கள் உரிமை பாராட்டுறாங்க, 100% உரிமை பாராட்டுறாங்க. இவர் எங்க ஆபிரகாம் தான் எங்களுடைய தகப்பன், எங்க ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தின கடவுள் தான் கடவுள், அவர் சொன்னபடிதான் நாங்க எல்லாம் செஞ்சிருக்கிறோம், இந்த பாலம் தேனும் ஓடுற தேசத்துக்கு வந்திருக்கிறோம், இவ்வளோ விவகாரம் எல்லாம் ஆபிரகாமினுடைய வழியாகத்தான் கிடைச்சிருக்குது. எனவே எங்களுடைய விசுவாசங்களின், எங்களுடைய நம்பிக்கைகளின், எங்களுடைய குலத்தினுடைய ஒரு முன்னோடியாக, தகப்பனாக இருக்கக்கூடியவர், அதாவது காட்ஃபாதர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எங்க ஆபிரகாம் என்று அவர்கள் சொல்வதிலே என்ன தப்பு இருக்கிறது? அவங்க சொல்லிக்கிறாங்க, உரிமை பாராட்டிக்கிறாங்க. நீங்க போய் அவர் தான் எங்க தாத்தா, அவர் தான் எங்க சொந்தக்காரன் நீங்க சொன்னீங்கன்னா அவங்க சண்டைக்கு தான் வருவாங்க. உங்க தாத்தா உங்களுக்கு தான் தாத்தா. ஐயா, நீங்க கேட்க வந்தது எப்படி விளங்குச்சா? புரியுதுங்க ஐயா. புரியுதுங்களா? ஐயா, சொல்லுப்பா. இப்ப பாத்தீங்கன்னா தொடக்கத்துல ஆதாம் ஏவாள் அவங்களுக்கு பசங்க காயின் ஆபேல். இதுல காயின் வந்து ஆபேல கொன்னுடுறாரு. அப்போ ஆபேலின் பதிலாக கிடைச்சதுதான் சேத்து. பாத்தீங்களா? இப்போ இந்த சேத்தும் காயினும் யார கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? எப்படி அவங்களுக்கு வம்சா வழி வருது? ஏன்னா பைபிள் படி படைக்கப்பட்டவங்களே இவங்க தான். அப்புறம் எப்படி மத்த இவங்க எல்லாம் வராங்க? நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க? 10th. சரி,
இப்போ வரலாற்றுல ஆதி காலத்துல மனிதர்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க? ஒரு முறையே இல்லாம. அப்புறம் என்ன? அப்போ முறையே இல்லாம அவர்கள் தங்களுடைய கலப்பு, இனக்கலப்பு நடந்திருக்கும். அதன் வழியாக அவர்கள் பிள்ளை பேரு பெற்றெடுத்திருப்பார்கள். இதுல என்ன சந்தேகம் இருக்குது தம்பி? ஐயா தொடக்கத்துல சொல்லும் போது அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அதாவது ஒரே ஜோடி, ஒரே செட்டு, வேற எதுவுமே சொல்லப்பட்டிருக்கே. வெறும் அவங்க 2 பேர் மட்டும்தான், அவங்கள தாண்டி வேற எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆமா. இப்போ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த 2 பேர் தவிர வேற யாருமே பிறக்கலையா? ஐயா புரியலைங்கய்யா, சரியா கேட்கலைங்கய்யா. ஏவாளுக்கும் ஆபேல் காயின் தவிர்த்து வேறு பிள்ளைகள் இல்லையா? பிறந்திருக்க மாட்டார்கள் நினைக்கிறீங்களா? சேத்து மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கையா பைபிள்ல. 3வது மகனா சேத் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதை நல்லா இன்னும் கொஞ்சம் படிங்க. நிறைய பேர் பெற்றெடுத்திருக்கலாம். இப்ப நோவாவுடைய காலகட்டத்துக்கு முன்னவே பாத்தீங்கன்னா நிறைய வம்ச வரலாறு சொல்லுவாரு அந்த 6 அதிகாரத்துக்குள்ளவே. அப்போ ஏராளமான மக்கள் பெற்றெடுக்கப்பட்டிருப்பார்கள். அவங்களுடைய பேரை குறிப்பிட்டு இவங்கதான் அவங்கதான் என்று பேரை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இப்ப ஆதாம் ஏவாள் நீங்க சொல்றீங்களே, ஆதாம் ஏவாள்ன்றது கூட எவ்வளவு உறுதியான தகவல்னு யாருன்னா தெரியுமா? யார் பார்த்தது? கடவுள் தான் ஆதாமுக்கு ஆதாம் அப்படின்னு பேர் வச்சாரு அப்படின்னு யாருன்னா சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது. அது ஒரு குறியீடு. முதல் மனிதன் தான் சொல்லணுமே தவிர அவன் ஆதாம், அவனுக்கு கடவுள் எப்படித்தான் பர்த் சர்டிபிகேட்ல ஆதாம்னு பேர் எழுதினாரு அப்படின்னு எல்லாம் உறுதியா சொல்ல முடியாது. எனவே நாம் என்ன புரிந்து கொள்கின்றோம் என்றால், ஒரு முதல் மனிதனிலிருந்து, முதல் மனுஷியிலிருந்து நம்முடைய மனித இனம் தழைக்க தொடங்கியது. அப்படிதான் நாம அதை பார்த்து கொள்ள வேண்டும். ஐயா இப்ப பாத்தீங்கன்னா மத்தவங்க தம்பி ஒரு நிமிஷம். விஜயகாந்த் ஐயா, நான் குறுக்கிட்டுக்கு மன்னிக்கவும். தம்பி அந்த ரோகன், அந்த ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா ஆதாம் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்னு இருக்குங்க. நீங்க 5ஆம் அதிகாரத்துல படிச்சு பாத்தீங்கன்னா குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் அப்படின்னு இருக்கும். அப்போ ஆதாம் ஏவாளுக்கு இந்த குமாரர்கள் மட்டும் பிறக்கல, பெண் பிள்ளைகளும் பிறந்தாங்க. அந்த பெண் பிள்ளைகள்ல ஒருத்தியதான் காயின் கல்யாணம் பண்றாரு. அந்த பெண் பிள்ளைகள்ல ஒருத்தியதான் சேத்தும் கல்யாணம் பண்றாரு. நீங்க சொன்னீங்க இல்லையா, முறையே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஏன்னா முதல் மனிதன் ஆதாம் ஏவாள். இந்த முதல் மனிதனிடத்துல இருந்தா இனப்பெருக்கம் உண்டாகணும். அப்ப அவர்களுக்கு பிறந்த ஆண் பெண் பிள்ளைகளுக்குள்ளதானே உறவு முறை வந்திருக்கும். ஆமாங்கய்யா. ஓகேங்களா? இப்ப தெளிவாயிடுச்சு உங்களுக்கு? ரொம்ப நன்றிங்கய்யா. ஆக இந்த அண்ணன் தங்கை அப்படிங்கிற உறவு இப்பதான் வந்துருச்சு. அண்ணன் தங்கை திருமணம் செஞ்சு கொள்ளக்கூடாது. எப்ப அந்த உறவு மாறுது? யாக்கோபு போய் மாமா வீட்டுல, லாபான் வீட்டுல பொண்ணு எடுப்பாரு. அப்பதான் மாமா வீட்டு பொண்ணு கட்டுறதுங்கிற முறையே உண்டாகுது. அது வரைக்கும் சகோதர சகோதரிகளுக்குள்ளதான் திருமண பந்தம் இருந்தது. ஆனா ஐயா இப்ப பாத்தீங்கன்னா ஈசாக்கு ரெபேக்கா இவங்கள யாருன்னு அவங்க 2 பேருக்கு பார்க்கும்போது யாருன்னு தெரியாது. ஆபிரகாமுக்கு அவங்க அப்பா பார்த்து திருமணம் செய்து வைக்கிறாரு. அது எப்படிங்க ஐயா வரும்? அதான் அது இனத்தார் தானே. அதாவது அவங்க இப்ப ஆபிரகாம் இனத்தாரை விட்டு கானான் தேசத்துக்கு வந்துட்டாரு. கானான் தேசத்துல பெண் கொள்ள வேண்டாம்னு கடவுள் சொல்லிட்டாருன்னு சொல்லி தன்னுடைய இனத்தாரிடத்திற்கு இளையாசார அனுப்புகிறார். ஓகேங்களா? சரிங்கய்யா. கடவுள் ஆவியானவர் என்ன பண்ணாரு? அங்க கரெக்டா ஆபிரகாமுடைய இனத்தாரிடத்திற்கு அங்க அனுப்புறாரு. ஓகேங்களா? சரிங்கய்யா. ஆக்சுவலா ஆபிரகாமுக்கு சாராள் சகோதரி அப்படிங்கறதுல தான் வருவாங்க. ஈசாக்கும் ரெபேக்காள் சகோதரிங்கிறதுல தான் வருவாங்க. அதனால 2 பேருமே சொல்லிக்குவாங்க, என்னுடைய சிஸ்டர், ஒரு விதத்துல நீ எனக்கு சகோதரியா இருக்கிற அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஆபிரகாம் சரி. அது எங்கங்கய்யா வரும் சகோதரி? அந்த ஆதியாகமத்துல சொல்றாங்களே 2 இடத்துல நீங்க படிச்சு பாருங்க. அந்த ஆதியாகமத்துல அந்த ரெபேக்காள் ஈசாக்கு ரெபேக்காளோட விளையாடி கொண்டிருந்தான் அப்படின்னு. அதே மாதிரி அந்த இவங்கிட்ட அபிமெலேக்கு கிட்ட சொல்லும் போது, நீ என்ன மனைவின்னு சொல்லாத சகோதரின்னு சொல்லு
அப்படின்னு சொல்லுவாரு. சரிங்களா? சரிங்கய்யா. ரைட். அதனால நன்றிங்க. விளங்கிருச்சுங்களா? ஐயா ஐயா சொல்லுங்க. ஐயா விஜயகாந்த் ஐயா சொல்லுங்க. அந்த கூடிய வரைக்கும் இவ்வளவு நாள் நம்ம வகுப்புல என்ன பாடம் நடத்தணுமோ அதுல கேள்வி கேட்டா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா ஐயா, அதுதான் முதல்ல தொடக்கத்துல சொன்னோம். இனிமேல் இது வந்து அப்படியே டைவர்ட் ஆகிட்டே போகுது. இதுக்கெல்லாம் முடிவே கிடையாது. எல்எஸ் இது. அதனால நடத்தின பாடங்கள்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க முடிவு பண்ணுங்க. ஆமா, பங்கேற்பாளர்கள் நம்ம முன்வச்ச கோரிக்கையும் அதுதான். நடத்தப்பட்ட பாடங்களில் இருந்து உங்களுடைய ஐயங்களை கேட்டீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். வேற ஒண்ணு இல்லை. ஏன்னா நம்ம நடத்த வேண்டிய பகுதியில் வந்து நிறைய இருக்குன்றது. அப்போ ஒரு கேள்விகளுக்கும் நாம ஒரு முழு பாடமே எடுக்க வேண்டியது இருக்குது. எனவே நடத்தப்பட்டதுல இருந்து மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். நன்றி. கேளுங்க ஐயா. சொல்லுங்க தம்பி. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம புத்திசம் அதாவது சைவம் வைணவம் பத்தி எடுத்தீங்க. அதுல வந்து சைவம் வைணவம்ன்றது ஜெயினிசம் புத்திசம் ஆமா தானையா? இல்லையா? ஆமா, அதாவது தோமாவுடைய வருகைக்கு முன்பாக கிறிஸ்து பிறப்பதற்கு முன் கிமுவில் இந்தியாவில் இருந்த சமயங்கள் 2. 1 சமணம், 2 பௌத்தம். இந்த 2 மதங்களுமே கடவுள் மறுப்பு கோட்பாட்டு சமயம், பிறவி சுழற்சி கொள்கையை உடைய சமயங்கள். தோமா இந்தியாவுக்கு வந்த பின்பு அவருடைய இயேசு பெருமானுடைய நற்செய்தி இந்திய மண்ணில் விதைக்கப்பட்ட பின்பு பக்தி இயக்கம் உருவாகி அதன் வழியாக உருவானதுதான் சைவ சமயமும் வைணவ சமயமும். சைவ சமயமும் வைணவ சமயமும் முழுவதும் இயேசு பெருமானை அடிப்படையாக கொண்ட ஒரு தமிழ் கடவுள் கோட்பாட்டு சமயம். ஐயா, இப்ப பாத்தீங்கன்னா கடவுள்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து இப்போ வந்து பைபிள்ல பாத்தீங்கன்னா பாபிலோனியால ஒரு ராஜா தன்னை கடவுளா வணங்க சொல்லும் போது தானியேலுக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை வந்து இதுவாகுது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவ குறிப்பிடும் போது ராஜான்னு சொல்லி குறிப்பிட்டுதான் அவரும் இந்த உலகத்துல அப்படின்ற ராஜா பிறந்திருக்கிறார் எங்கேன்ட்டு தான் 3 ஞானிகள் வராங்க. அப்போ இப்ப கூட இந்த ஜெயனிசம் புத்திசம் பார்த்தீங்கன்னா கௌதம புத்தா ஒரு ராஜா, அவர் அரசரா இருந்து அதுக்கப்புறமா தான் அந்த ஞான இதுவாகி அப்படி வராரு. இவரு அசோகா ஒரு ராஜா, அதுக்கப்புறமா தான் அவர் நிறைய அந்த ஜெயினிச கொள்கைகளை பரப்புறாரு, அறம் செய்யுங்க அந்த மாதிரி. அப்போ இந்த ராஜாக்கும் கடவுளுக்கும் இந்த தொடர்பு எப்படி உருவாச்சு? ராஜா தான் கடவுள்னா ராஜா தான் அப்படின்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, கடவுள்னா ஆண்டே தீருவார் அப்படின்ற ஒரு விஷயத்த இயேசு கிறிஸ்து தான் வந்து மாத்தினாரா? அதாவது கிமுல இந்த புத்தர் இந்த மாதிரியான ராஜாக்கள் வந்து அசோகர் உள்ளிட்ட ராஜாக்கள் எல்லாம் வந்து அந்த ராஜத்துவம் அதாவது அரசத்துவத்தை வந்து துறவிகள் ஆனார்கள். இது வந்து அவர்களுடைய ஐயோ மற்ற உயிர்களை கொள்கிறோமே அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஏற்பட்ட வருத்தத்தின் அடிப்படையில அந்த செய்தியை அவர் சொல்றாங்க. இங்க கிபில ராஜாவை அதான் உண்மையிலேயே அரசாண்டு கொண்டிருக்கிற ராஜாவை தான் மக்கள் எல்லாம் வணங்கணும். அவர் ராஜா அவனுடைய முக தரிசனத்தை பார்க்கணும். அவர் வந்து நாட்டு மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வார். இந்த பக்தி இலக்கியம் தோமாவுடைய வருகைக்கு அப்புறம் திருக்குறள்ல தான் முதல் இறை என்றாலே அரசனை குறிக்கக்கூடிய சொல் தான். இறைவன் என்றாலே அரசன் தான். எனவே அந்த இறைவன் என்கின்ற அந்த சொல்லை, அரசனை குறிக்கக்கூடிய அந்த சொல்லை கடவுளுக்கு முதலாக பயன்படுத்தியது திருக்குறள் திருவள்ளுவர் தான். அதன் பின்புதான் காரைக்கால் அம்மையார், அதற்கப்புறம் சைவ இலக்கியங்கள் வைணவ இலக்கியங்கள் எல்லாம் அரசன் என்கின்ற சொல்லை கடவுளை பார்த்து சொன்னப்பட்ட சொல்லு. அதே போல இங்கேயும் நம்ம அரசர்கள் வந்து மதமாற்றம் செய்வது போவது அப்படின்றதெல்லாம் வந்து இயல்பா நடக்கக்கூடியதுதான். சாதாரண மனிதர்கள் பத்தினதான பதிவுகள் இல்லை, அரசர்களை பத்தினதான பதிவுகள் கிடைச்சிருக்குது. அதனால நம்ம அவங்களை பத்தி பேசுறோம், அவ்வளவுதான்.
ஐயா பார்த்தீங்கன்னா திருக்குறள் பற்றி கிளாஸ் எடுத்தாங்க இல்லையா? நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, ஒருத்தர் கேட்டாங்க திருவள்ளுவர் தோமா ஏன் திருக்குறள் எழுதியிருக்க கூடாது. அப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த மொழியை சீக்கிரமாக கற்றுக்கப்படுது வந்து தமிழை அப்படியே கொட்டை போட்டு பழது அது ஒரு பழமை அந்த 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 ரத்தத்தில் ஊர்ந்து தான் வரும்ன்ட்டு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா தூயானவர் நாவு வடிவில் இறங்குறாரு. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா பரவச பேச்சு அதாவது அந்நிய மொழினா எப்படின்னா அடுத்த நாட்டு மொழியை இந்த நாட்டில் பேசுறது பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷை வந்து நம்ம நாட்டில் பேசுறது நம்ம நாட்டுக்காரனுக்கு அந்நிய மொழி. இதே மாதிரி தமிழ் வந்து அவங்களுக்கு ஸ்பானிஷ் மக்களுக்கு ஸ்பெயின் மக்களுக்கு அந்நிய மொழி. அப்போ தூய ஆவியானவர் வந்த பிறகு அவங்களுக்கு வந்து நிறைய மொழிகளை தெரியுது. அப்போ அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கலாம் இல்லையா? தூய ஆவியானோட தூண்டுதல் மூலம் திருவள்ளுவரா தோமா எழுதிருக்கலாம் இல்லையா இந்த திருக்குறளை? எப்படி? ஆமா, நான் அதற்கு 2 விதமான பதில் சொன்னேன். ஒண்ணு, இருக்கலாம்னு சொன்னேன். தோமா திருக்குறளை எழுதியிருக்கலாம் என்று சொன்னேன். ஆனா அதை நான் 2வது பதில்ல என்ன சொன்னேன்னா மறுத்தேன். எழுதியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா அந்த வெண்பா யாப்பு என்பது வந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வாக்கில் தான் அனைத்து இலக்கியங்களும் வெண்பா யாப்புல திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, திரிகடிகம், ஏலாதி என்று சொல்லக்கூடிய அனைத்து நூல்களும் வெண்பா யாப்புல எழுதப்படுது கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான். அப்போ திருக்குறளை தோமாதான் எழுதினார் அப்படின்னா அவருடைய காலம் கிபி 3ஆம் நூற்றாண்டுன்னு வந்துடும். அப்படி வந்துட்டா தோமா முதல் நூற்றாண்டுல கிபி 52 வந்து 72 வரைக்கும் இருந்தார் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுமே. ஆமாங்க ஐயா. போதுமா பதில? ஆனா இன்னொரு வகை என்னன்னா அவரு கிபி 52ல இருந்து 72ல இருந்து எழுதினதையே நம்ம வந்து இங்க திருவள்ளுவருடைய காலம் இடையூறுக்கு மன்னிக்கணும் தம்பி, இடையூறுக்கு மன்னிக்கணும். क्वेश्चन வந்து ரொம்ப அவுட் ஆஃப் டாபிக்கா இருக்கு. இத பத்தி நம்ம பேசலாம் தம்பி, சரிங்களா? இத பத்தின டீடைல்ஸ் நம்ம பிறகு பேசலாம். தயவு செய்து எடுத்த பாடங்கள்ல எதுவும் கேள்விகள் இருந்தா நீங்க தயவு செய்து கேட்கும்படியா அன்பா கேட்டுக்கிறேன். தோமா வந்தாரா போனாரான்ற ரிசர்ச் வந்து நம்ம தெளிவா இத பத்தி இன்னொரு நாள் நம்ம பேசலாம். இப்போ வந்து எடுத்த பாடங்கள் நிறைய எடுத்திருக்கோம், 6 மாதம் எடுத்திருக்கோம். இப்போ அது சம்பந்தப்பட்ட கேள்விகள் எதுவும் இருப்பின் தயவு செய்து அதை கேட்கும்படியாக மிகவும் பணிவுடன் கேட்டுக்கிறேன். சரிங்கய்யா. பாடங்கள் எடுத்திருக்கிறோம். மற்ற பிறரும் நிறைய கேள்விகள் கேட்பீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். நீங்களும் கேள்வி கேளுங்க. ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா, உங்க பேருங்க ஐயா? நான் சத்யா பேசுறேன், மனோர்ல இருந்து. சொல்லுங்க ஐயா. ஒண்ணும் இல்ல, கடந்த நாட்கள நம்ம பழனி சகோதரர் கிளாஸ் எடுத்தாரு. அதாவது தீர்க்க தரிசனங்களுக்கு பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னாக்கா ராஜாக்கள் யார் வரணும்ன்றது சாமுவேல் முதற்கொண்டு அடுத்தடுத்து ராஜாக்கள் யார் வரணும்ன்றது தீர்க்கதரிசிகள் தான் தீர்மானித்தார்கள். தீர்க்கதரிசி மூலமா தான் இறைவன் பேசினாரு. அதன் மூலமாக தான் ராஜாக்கள் உருவானதா நம்ம படிக்கிறோம். அதே ட்ரெண்ட் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா, ஏன்னா கிறிஸ்தவத்துல அதிகமான பேருடைய நம்பிக்கை இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தின் மேலதான் இருக்கு. அது மேல ஒரு கிட்டத்தட்ட ஒரு குறி சொல்லு கூட ஒரு நாடி போறது நம்ம பாக்குறோம். இன்னைக்கும் கூட அதே ஃபார்முலாவிலதான் இன்னைக்கு அநேக தீர்க்க தரிசிகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அது போல இறைமையை குறித்து அவர் ஒரு கோடிட்டு காட்டினாரு. அது எப்படி இன்றைய தீர்க்க தரிசனம் நம்ம எப்படி வேறு பிரித்து புரிந்து கொள்வது? இல்ல, அவரு அத பேசும்போது தெளிவா தான் சொன்னாரு. எந்த தீர்க்க தரிசனமா இருந்தாலும் இயேசு பெருமானுடைய ஒளியில தான் நாம அதை அணுகி ஆராயணும். எந்த ஒரு தீர்க்க தரிசனமோ ஒருத்தர் கெட்டு போவதற்காக கடவுள் பேசுவார் என்று நாம் எதிர்பார்க்க கூடாது. கடவுள் எல்லாருக்குமானவர். எல்லாருக்கும் மழை இருக்கணும், எல்லாருக்கும் காற்று இருக்கணும், எல்லாருக்கும் தண்ணீர் இருக்கணும், எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்க வேண்டும் என்பதுதான் அன்பின் ஆட்சியாக கடவுள் செய்து கொண்டிருக்கக்கூடியதான ஒரு ஆட்சி. அப்போ அந்த ஆட்சி முறையில வந்து நாம அவருக்கு இணையாக அவருடைய உள்ளத்தில் இருப்பதைத்தான் பேச வேண்டுமே தவிர, பேச முடியுமே தவிர, கர்த்தர் உன்னை சபிப்பார், நீ போகும்போது உனக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடும், அல்லது அடுத்த ஆட்சி இதுதான் வரும் அப்படின்னு பேசுறதும், ஐயா எனக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, என் பசங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகும், அல்லது எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னு நாம போய் அவர்களை கேட்பதும், இது வந்து இயேசு பெருமானுடைய ஒளியிலிருந்து பார்க்கும்போது இது பக்திக்குரியதா, சரியானதா, அறிவுக்குரியதா என்று நாம் பார்த்து எது சரியோ அதை நாம் எடுத்துக்கொள்வோம். இது தவறு அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா உங்களுக்கு இந்த பதில் போதுமா ஐயா?
ஓகேங்கய்யா. ஓகே, நன்றி. நன்றிங்க ஐயா. பிரதர், நான் ஜெயசீலன் பேசுறேன். சொல்லுங்க ஐயா. இது பைபிள் கிளாஸ்ல இருந்து ஒரு கேள்வி. பிரதர் பழனியப்பன் அண்ணன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸிஜீசிஸ், ஐசிஜீசிஸ் அண்ட் ஹெர்மனியூட்டிக்ஸ், இந்த 3 காரியத்தை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு. சரி, கரெக்ட். இப்போ வாட் ஆர் தி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எக்ஸிஜீசிஸ்? இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை எடுக்கிறோம்னா அந்த டெக்ஸ்ட்ல ஹவு டு எக்ஸிஜீட் அ டெக்ஸ்ட், and if you are preaching, what are at least or 3 principles of exegesis, 3 principles of hermeneutics. ஒரு டீச்சிங் பண்ண போறோம், ஒரு பேசேஜை எக்ஸிஜிட் பண்ணும்போது இதெல்லாம் நீங்க பாருங்க, இதெல்லாம் இது பண்ணுங்க. அது ஒரு क्वेश्चन. செகண்ட்லி, அது சொன்னாங்க அண்டர் த லைட் ஆஃப் ஜீசஸ் ஹவு டு டிவைட் இதுன்னு. அதை பரவாயில்ல, எனக்கு 3 அந்த how to exegete and how to do hermeneutics 3 பிரின்சிபிள்ஸ் இருந்ததுன்னா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அதை வந்து தெளிவா அவர் வந்து குறிப்புகள் தந்து அதை விளக்கி உதாரணங்கள் தந்து சொல்லி இருக்கிறார். இப்போ நாம திருவிவிலியத்துல ஒரு பகுதியை எடுத்து நாம வந்து பிரசங்கம் செய்யும் போதோ அல்லது தனிப்பட்ட முறையில் தியானம் செய்யும் போதோ, இப்போ கொரிந்தியர் பவுல் வந்து கொரிந்தியருக்கு நிருபம் எழுதியிருக்கிறார், அதுல இவ்வாறாக குறிப்பிட்டிருக்கிறார் என்னும் போது, அப்போ கொரிந்தியருக்கு எழுதின பவுல பத்தினதான ஒரு முழு பின்புலம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 1. 2வது, கொரிந்து நாட்டினுடைய அந்த சபையினுடைய நிலவரம் எவ்வாறாக இருந்தது, அவர்கள் முதல்ல கடிதம் எழுதினார்கள், அதற்கு இவர் பதில் எழுதுமுகத்தான் தான் அந்த கடிதத்தை அவர் எழுதினாரு. அப்போ அந்த சபையினுடைய நிலவரம் என்ன, அந்த நிலவரத்துக்கு ஏற்ற மாதிரி இவர் சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்ன என்று பார்த்து அதன் வழியாக இயேசு பெருமானுடைய ஒளியிலே நாம் நம்முடைய பக்தி விருத்திக்கு எவ்வாறாக இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பார்க்க வேண்டும். 1. 2வது, பழைய ஏற்பாட்டிலே ஒரு குறிப்பிட்ட தீர்க்க தரிசன புத்தகமோ, சங்கீதமோ, நீதிமொழிகளோ, ராஜாக்கள் புத்தகமோ, மன்னிக்கணும், ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்க அந்தந்த வகுப்படுத்தவர்கள் தான் விளக்குவாங்கன்னு, மொத்தத்துல நீங்களே விளக்கிட்டு இருக்கீங்க. ஐயா, இன்னைக்கு அவர் ராம பழனியப்பன் அவர்கள் வந்து அவைலபிள் இல்லை. அவர் இருந்திருந்தா இந்த முழு செஷனுக்குமே அவரே இருந்து கூட பதில் சொல்லியிருப்பார். அவர் இல்லாம போகும்போதுதான் நான் வந்து ஒரு துணைமையாக வந்து அவருக்கு பதிலாக இருந்து இங்க நான் பதில் சொல்லின்னு இருக்கிறேன் ஐயா. அவர் தான் உங்களுக்கு பதில் சொல்லணும்னா நீங்க கடைசியா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவரு கடைசியா வாய்ப்பு வந்து ஜாயின் இல்ல நீங்க நீங்க ஃபர்ஸ்ட்ல இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னதுனால சொல்றேன், பிரச்சனை இல்லை. நீங்க சொல்லி அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க, அதுக்காக நீங்க தொடரலாம். அப்போ அந்த எக்ஸிஜீசஸ், ஐஜிஜீசஸ் அப்படின்னு அவர் இப்போ ரூத்துல இருந்து ஒரு பகுதியோ அல்லது நியாயத்துல ஒரு பகுதியோ எந்த ஒரு பகுதி எடுத்துட்டாலும் எந்த சூழ்நிலையில அந்த கண்டெக்ஸ்ட நம்ம புரிந்து கொண்டு அதிலிருந்து நாம நம்மளுடைய பக்தி விருத்திக்கு மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவும் இந்த லைட் ஆஃப் ஜீசஸ், இயேசு பெருமான் ஒளியில தான் எல்லாமே பார்க்க வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டா நம்முடைய ஆத்மாவுக்கு ஆரோக்கியமாக இருப்பாங்க. போதும் ஐயா பதில? தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஐயா, ரொம்ப நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. நான் விஜயகாந்த் ஐயா, நான் வந்து போதகர் ராஜசேகர் போலூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க ஐயா. இப்போ திருவள்ளுவர் ஞானஸ்நானம் பெற்ற இயேசு பெருமானின் சீடர் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சீங்க. இப்போ ஐயா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அங்க ஞானஸ்நானம் வந்து பரிசுத்த ஆவியினால கொடுக்கிற ஞானஸ்நானம் தான் இயேசு பேசினாரு, தண்ணீர்ல கொடுக்கிற ஞானஸ்நானம் இல்ல. பரிசுத்த ஆவியினாலதான் ஞானஸ்நானம், அக்னினாலதான் ஞானஸ்நானம் அப்படிங்கறத பத்தி ஐயா சொன்னாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்திலையும் பிளஸ் வந்துட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கை 10ஆம் அதிகாரத்திலையும் அவங்க வந்துட்டு வாட்டர் பேப்டிசம் இல்லாமையே பரிசுத்தாவினால அவங்க ஞானஸ்நானம் பண்ணப்பட்டாங்க. அதற்கு பிறகு இவங்களுடைய பாரம்பரியமான தண்ணீர் ஞானஸ்நானத்தை கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்திய பழனியப்பன் பிரதரும் இந்த கிளாஸ்ல வந்து பேசினாங்க. அப்படி பேசும் பொழுது அப்ப தண்ணீர் ஞானஸ்நானம் அப்படிங்கிறத இங்க முன் வைக்கிறீங்களா, இல்ல பரிசுத்தாவினால ஞானஸ்நானம் பெற்ற
கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்றீங்களா? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, ஐயா இந்த கேள்வி பாத்தீங்கன்னா ஐயா முனைவர் ஐயா விஜயகாந்த் அண்ணன் வந்து அடிக்கோடிட்டு காட்டினாங்க. தாத்தா இப்போ ஒரு புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்காங்க, தெய்வநாயக ஐயா ஒரு புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஜனவரியில வந்து அதை வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அந்த புத்தகம் இந்த தலைப்புல எழுதியிருக்காங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்களே ஒழிய இது சம்பந்தமா எந்த பாடமும் எடுக்கலையா. அதனால தயவு செய்து நீங்க தவறா எடுத்துக்க வேண்டாம். பாடம் சம்பந்தப்பட்ட நிறைய கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கு, அது சம்பந்தமா கேளுங்கய்யா. தயவு செய்து நீங்க தவறா எடுத்துக்க வேண்டாம். ஏன் ரெண்டாவது கேள்வி கேளுங்க, அது பாடம் சம்பந்தப்பட்டிருந்தா விஜயகாந்த் உங்களுக்கு பதில் கொடுப்பாங்க. ரெண்டாவது கேள்வி கேளுங்கய்யா. அடுத்து ரெண்டாவது கேள்வி என்னன்னா, அதுக்குள்ள போயிடுச்சு. சரி, ஞாபகத்துக்கு வந்தா நான் பேசுறேன். தொடர்புல வாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. செல்வராஜ் ஐயா, உங்களுடைய வீடியோ ஆன்ல இருக்கு, தவறா எடுத்துக்காதீங்க. உங்களுடைய வீடியோ ஆன்ல இருக்கு. இது யூடியூப்ல வந்து நாளைக்கு லைவ் கொண்டு வரதுனால இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கு. அதனாலதான் உங்களை அடிக்கடி காலை விட்டு வெளியே அதை ஸ்கிப் பண்ணி விடுறோம். நீங்க தவறா எடுத்துக்க வேண்டாம். தயவு செய்து உங்க வீடியோவை ஆஃப் பண்ணும்படியா அன்பா கேட்டுக்கிறேன். செல்வராஜ் ஐயா, இந்த இணைய அவையில இணைந்திருக்கிற அன்பர்களுக்காக நம்ம வந்து சைவ இலக்கியங்கள் எடுத்திருக்கிறோம், சைவ சித்தாந்தம் எடுத்திருக்கிறாங்க, ஆணவம் தொடர்பா எடுத்திருக்கிறாங்க, உடல் உயிர் ஆன்மா எடுத்திருக்கிறாங்க. அது தொடர்பா நம்முடைய ஆசிரியர் குழுவினர் இந்த இணைய அரங்கில இணைந்திருக்கிறார்கள். நீங்கள் அது தொடர்பாக கூட நீங்க கேள்வி கேட்கலாம். நீங்க அது தொடர்பா யாரும் கேட்க மாட்டேன்றீங்க, அது தொடர்பாகவும் கேள்வி கேளுங்க. தோமா கொண்டு வந்த நற்செய்தி நம்முடைய இந்தியாவில் நம்முடைய தமிழ் மரபுல யாரைனா கேள்வி கேட்கறதா தான் நீங்க பேசலாம். ஆனா கிங்ஸ்லி பிரதர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இயேசு பெருமான் ஆசியாக்காரர் என்பதையும் ஐரோப்பியர்கள் அதை அபகரித்ததையும் விளக்கம் கொடுக்க முடியாத அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுதான் இப்போ அந்த பழனியப்பண்ணா வந்து அதை பற்றி விரிவாக எடுத்திருக்கிறாரு. அந்த கிறிஸ்தவமே எங்களுடைய ஐரோப்பா கண்டத்துக்கு சொந்தமானது என்று உரிமை கொண்டாடும் ஒரு போக்கு இருக்கிறது. அது தொடக்கத்துல கான்ஸ்டன்டின் நோபில் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வந்து அந்த திருவிவிலியத்தை அவர் தொகுத்து அதன் பின்பு தான் அது வந்து பரவலாக்கம் செய்யப்படுகிறது. இத்தனை நூல்கள், பழைய ஏற்பாட்டில் எத்தனை நூல்கள், புதிய ஏற்பாட்டில் எத்தனை நூல்கள் என்பதாக. அதனால அவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு சொந்தமானவர் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனா அவர் இயேசு பெருமான் வாழ்ந்த பிறந்த அந்த நாடு ஆசியா கண்டத்தை சார்ந்ததுதான். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், இஸ்ரேல் நாடு. அப்போ அந்த இஸ்ரேலுக்கு பக்கத்துல தான் துருக்கி இருக்குது, துருக்கிக்கு பக்கத்துல தான் கிரீஸ் இருக்குது. அப்படியே கிரீஸ்ல ஏறிட்டோம் அப்படின்னா அப்படியே ஐரோப்பிய நாடுகள். எனவே பவுலினுடைய அந்த பயணமும் பேதுருடைய பயணமும் அந்த ஐரோப்பா கண்டத்தை நுழைஞ்சி அங்கெல்லாம் அவங்க பேசி இருக்கிறதுனாலையும், பேதுரு வழி கிறிஸ்தவர்களாக அவர்கள் இருக்கின்ற காரணத்தினாலேயும் அவர்கள் இயேசுவை ஐரோப்பாக்காரர் என்று அவர்கள் சொந்தம் கொண்டாடுகிறார்கள். எல்லாருக்குமே சொந்தமானவரை அவரவர் சொந்தம் கொண்டாடுறதில் தவறு ஒன்றும் இல்லை. எங்களுக்கு மட்டுமே உரியவர் என்று பேசுவது தவறு. வரலாற்று ரீதியாக இயேசு பெருமான் வாழ்ந்தது இஸ்ரேல் ஆசியா கண்டம். அவர் பேசிய மொழி அரமேயம் என்பது ஆசியா கண்டத்தை சார்ந்த மொழி. அதை யாராலும் மறுக்க முடியாது. எனவே அவர் ஆசியாக்காரர் தான், அதுல எந்த சந்தேகமே வேண்டாம். ஐரோப்பியர்கள் அவரை கொண்டாடுறது அப்படின்றது வந்து அது ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்டது, அது அரசியல் சார்ந்தது. சரி, அப்போ தோமாவுடைய ஐயா நான் பேசட்டுமா? பேசுங்க ஐயா, கேளுங்க. சரி. இப்போ தோமா வந்து ஒரு செட் ஆஃப் டீச்சிங்ஸை கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அது வந்து அவர் ஃபர்ஸ்ட் செஞ்ச 1வது நூற்றாண்டுல கொடுத்துட்டு அவர் இறந்து போயிடுறாரு. ஆனா பக்தி இலக்கியங்கள், தமிழ் லிட்ரேச்சர் எல்லாம் எப்ப ஆரம்பிக்குன்னா அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் 6வது நூற்றாண்டுல ஆரம்பிச்சு 12வது நூற்றாண்டு வரைக்கும் போகுது அப்படின்றாங்க. கரெக்டா ஐயா? ஆமா ஐயா, சொல்லுங்க. இப்ப 6வது நூற்றாண்டுக்கு வரும்போது
எது அதாவது நம்ம ஏற்கனவே என்ன பேசியிருக்கோம், திருக்குறள் வந்து அது இலக்கியம், தமிழ் இலக்கியம் அப்படின்றாங்க. இப்ப சைவத்துக்கு வருது. இப்ப சைவத்துக்கு வரும்போது அவங்க ஒரு கான்செப்டை டிரைவ் பண்றாங்க. முதல்ல அந்த கான்செப்டை டிரைவ் பண்ணது யாரு? எந்த லிட்ரேச்சர்? அதாவது எனக்கு லிட்ரேச்சர்ல எனக்கு சிவஞான போதம் மட்டும்தான். நம்ம தேவாரம்னு ஒண்ணு இருக்கான், அப்புறம் வேற ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு இருக்கீங்க. அது எதுல ஃபர்ஸ்ட் வந்து இட் கேம் இன் டு பீயிங்? ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப நம்ம சிவன்னு சொன்ன உடனே இப்ப தமிழ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, சிவன்னா அன்பு அப்படி குறிக்குதுன்றாங்க. ஆனா சிவன்னு சொன்னா இவங்க வந்து வேற ஒரு பிக்சரை காமிக்கிறாங்க. அப்ப எதை வந்து நம்ம சிவன் எடுத்துக்கிற முடியும்? அது ஒரு குவெஸ்டின். இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நான் கேட்கறேன். சரி, அதாவது தமிழ்ல தோன்றிய முதல் நூல் அப்படின்னு, அதாவது கிடைச்சதுல முதல் நூல் எதுன்னா தொல்காப்பியம். தொல்காப்பியத்துக்கு அப்புறம் தான் சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்துக்கு அப்புறம் தான் திருக்குறள் உள்ளிட்ட நூல்கள். இது வந்து தமிழ் இலக்கிய வரலாறு ஒரு அறிமுகம்னு நானே பாடம் எடுத்திருக்கிறேன். யூடியூப்லயோ நம்மளுடைய அந்த எஸ்எல்பியினுடைய யூடியூப் சேனல்லையும் அது இருக்கிறது. நீங்க அதை வந்து விரிவாக கேட்கலாம். ஏற்கனவே நீங்க ஒரு முறை கேட்டதுக்கு பழனியப்பண்ணனே அந்த லிங்க் கொடுத்துருக்கிறாரு. அதனால அதை நீங்க இன்னும் கொஞ்சம் கூட ஆழமா அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் சைவ இலக்கியங்கள் வந்து தோற்றம் பெறுகின்றது என்கின்ற கருத்து உண்மையான கருத்து தான். அப்போ அதற்கு முன்னோடியா இருப்பது எதுன்னா திருக்குறள். இப்படிதான் நாங்க சொல்லி கொடுத்துருக்குறோம். நீங்க புரிஞ்சதும் நீங்க கேள்வி கேட்டதும் இதன் அடிப்படையில் தான். இது சரியானது தான். அப்போ திருக்குறள்ல கிறிஸ்தவ கருத்து இருக்கிறது என்கின்ற செய்தியும், அதன் அடிப்படையில சைவத்திலையும் வைணவத்திலையும் இருக்க கிறிஸ்தவ கருத்துக்கள் இருக்கின்றது என்கின்ற அந்த செய்தியையும் முதல்ல எனக்கு தெரிஞ்சு உலகத்துக்கு கொண்டு வந்து இந்த ஆய்வுகளை இவ்வாறாக இயேசு பெருமானுடைய அந்த சுவிசேஷம் இவ்வாறு மறைஞ்சிருக்கிறத வெளி காட்டினவர் டாக்டர் மு தெய்வநாயகம் ஐயா அவர்கள் தான். அதனால அதற்கு பின்புதான் நாம வந்து இலக்கியங்கள் எல்லாம் வந்து இயேசு பெருமானுடைய கண் கொண்டு பார்த்து அதனுடைய அடிப்படையில ஆய்வுகளை நாம படிச்சதும் தெரிஞ்சதும் எழுதுனதும் வந்தது. அதுக்கப்புறம் சிவன் சொல்லி ஒரு படத்தை காட்டுறது அப்படின்றது அது வந்து கான்செப்ட். ஒரு படம்னு எடுத்துக்கிட்டா இதுனா அழகா எழுதியிருக்குது, ஒரு அழகான பொம்பளைய பக்கத்துல உட்கார வச்சிருக்குது, ஒரு குட்டி குழந்தைய வச்சிருக்குது, இதெல்லாம் என்ன கணக்கு அப்படின்னு நீங்க வந்து கல்லை கண்டா நாயக்கானம், நாய கண்டா கள்ளக்கானன்ற மாதிரி அந்த சிற்பத்தை பார்க்க வேண்டாம். சிற்பத்துக்கூடாக இருக்கக்கூடிய கான்செப்ட், கருப்பொருள் என்ன இருக்கிறது என்பதை பார்க்கலாம். இந்த கருப்பொருள் பற்றியெல்லாம் நம்ம ஆஷாக்காவும் முத்துராமலிங்கெல்லாம் வந்து வகுப்பு எடுத்திருக்கிறாங்க. அந்த கருப்பொருள் பார்த்தீங்கன்னா அது கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையில விளைந்த கருப்பொருள் தான் அது. ஐயா சந்திரசேகரன் ஐயா விட்டு ஒரு கேள்வி. போதகர் ராஜசேகர் கேளுங்க. அந்த தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருநாமம் உரைத்தலா, அந்த 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 பாயிண்ட்ஸ் கொஞ்சம் எனக்கு விளக்க சொல்லுங்க சந்திரசேகரன் ஐயா. அந்த அந்த பாடல் கொஞ்சம் முழுமையா சொல்லுங்க. அத தெளிவு குருவின் திருமேனி காண்டல். ஆமா, இப்போ வந்து திருமேனிங்கிறது வந்து நாம் வந்து அவரை பற்றி சொல்லிய கருத்துக்களை தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அவரோட திரு உருவம் வந்து கிடையாது. மேனி என்பது உடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடல் வந்து திருச்சபை கூட அதுக்கு உடல்ங்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஆனாலும் திருமேனி காண்டல் என்பது அவருடைய போதனைகளை நாம் எடுத்துக்கொள்வதுதான் குறிக்குது. சரிங்க ஐயா. அடுத்து தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், அது ஓகே. அப்ப இன்னும் அடுத்த 2 வரி எனக்கு இல்ல, நான் அப்புறம் சொல்றேன். திருநாமம் செப்பல் என்பது வந்து பலருக்கு நாம் அவரை பற்றி நற்செய்தியாக அறிவித்தல் இருக்கிறது. அறிவித்தல். அடுத்து தெளிவு குருவின் திருநாமம் அறிதலா, அது நான் பக்கத்துல அது வச்சிருக்கீங்களே. சரிங்க ஐயா, சரிங்க, நன்றிங்க ஐயா, நன்றிங்க. ஓகே, நான் விஜயகாந்த் பேசுறேன். பாடல் சொன்னீங்கன்னா சரிங்க, ரைட், ஓகே.
ஐயா ராஜசேகரன் ஐயா அவர் எடுத்த அந்த வகுப்பினுடைய யூடியூப்ல நமக்கு அந்த முழு வீடியோவும் இருக்கிறது. எனவே அதை இன்னொரு முறையை நீங்க போட்டு அதுக்கு ஐயா கொடுத்திருக்கிற பொருள் விளக்கத்தையும் அந்த பாடலுடைய முழு விவரத்தையும் விவிலியத்தினுடைய பொருத்தத்தையும் அதுல தெளிவா குறிப்பிட்டு இருக்கிறாங்க. அதை இன்னொரு முறை கூட நீங்க பார்க்கலாம் ஐயா. அதுக்கப்புறம் ஏதோ சந்தேகம் இருந்தா அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் கூட நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். நன்றி. ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. சத்யா பேசுறேன். சொல்லுங்க ஐயா. இப்போ நம்ம சைவ சித்தாந்தத்தினுடைய வளர்ச்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுக்கு அடிப்படையா இருப்பது திருக்குறள். அதுக்குல இருந்து எழுதப்பட்டதுதான் பக்தி இலக்கியங்கள். அதுல இருந்து வந்தது சோத்திர பாடல்கள். அதுக்கப்புறமா தான் ஸ்கிரிப்சரா பார்க்கும்போது சைவ சித்தாந்தத்தினுடைய 14 சாஸ்திர நூல்கள் அப்படின்லாம் சொல்லி இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய இந்த 14 நூல்களிலே பிரதானமானது வந்து 2 நூல்கள் தான். ஒன்று திருவுந்தியார், அதற்கு ஒரு விளக்க உரையாக திருக்கலிற்றுப்படியார் நம்முடைய ஐயா சந்திரசேகர் ஐயா எடுத்தாருங்க. அதுக்கு அடுத்து 2வது நூல் பாத்தீங்கன்னாக்கா சிவஞான போதம். அதற்கு விளக்க உரையாக தான் மற்ற நூல்கள். அப்படித்தானே அதை புரிஞ்சுக்கணும். அடிப்படை 2 நூல்கள் தான். ஒன்று திருவுந்தியார், 2வது நூல் சிவஞான போதம். ஆமா ஐயா, அப்படிதான் எடுத்துக்கணும். சந்திரசேகர் ஐயா எதனா மேல் விளக்கம் தர்றதா நீங்க தாங்க ஐயா. ஐயா, நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து அடிப்படை என்று சொல்வதை விட மூல நூல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதான் சொன்னோம். மூல நூல் என்பது வந்து முதலில் தோன்றிய சாத்திரம் வந்து உருவாக்கப்பட்டது திருவுந்தியார். அதற்கு விளக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது திருக்கலிற்றுப்படியார். 3வதாக கொடுக்கப்பட்டுள்ளது சிவஞான போதம். அதற்கு விளக்கமாகத்தான் மற்ற 11 நூல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதனால் நமக்கு ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தால் நாம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது திருவுந்தியார், சிவஞான போதம் 2 தான். மீதியில் வந்து சில அவருடைய விளக்கம் என்ற பெயரில் ஆசிரியர் தன்னுடைய சொந்த கருத்துகளையும் அதில் கொடுத்திருக்கிறார்கள். நன்றிங்க. புரியுது. திருக்குறளுக்கு விளக்க உரை எழுதினவர்கள் குழப்பியது போல சைவ சித்தாந்தத்து மற்ற நூல்களில் குழப்பங்கள் இருக்குது என்பதை தெளிவுபடுத்திருக்கீங்க. மூல நூலை தான் திருவுந்தியாரும் சிவஞான போதத்தை தான் மூல நூலை பார்க்கும்போது அதுல சத்தியம் விளங்கும். அதான் திருவுந்தியாரும் சிவஞான போதம் 2 தான் மூல நூல். நமக்கு ஏதாவது ஐயப்பாடு இருந்ததுன்னா நம்ம மூல நூல்களை தான் எடுத்துக்கொள்ளணும். அந்த 2ல வந்து சிறப்பா உள்ளது வந்து சிவஞான போதம். ஏன்னால் சைவ சித்தாந்தத்தின் மணிமுடி என்று அது சொல்லப்படுகிறது. அதனால நாம எடுத்துக்கொள்ள வேண்டியது இந்த 2 நூல்கள். மீதியெல்லாம் வந்து அதற்கு விளக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளன. ஐயா நன்றிங்க. தெளிவுபடுத்தியதற்கு மிக்க நன்றி. நன்றி. ஐயா, நான் கிறிஸ்டோபர் பேசுறேன் ஐயா. பேசுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. இப்போ தோமா இந்தியாவுக்கு வந்தாருன்றது போப்பாண்டவர் ஒத்துக்கலன்றீங்க. ஆனா இந்தியன் கவர்மெண்ட் அது வந்து அக்செப்ட் பண்ணிருக்குதா ஐயா, அங்கீகரித்து இருக்குதா ஐயா? வரலாற்று ரீதியாக வலுவான சான்றுகள் இருக்கின்றன. இந்திய கவர்மெண்ட் தோமா வந்தது உண்மை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்கன்னு நாம எதிர்பார்க்கிறது நம்மளுடைய தவறு. நம்மளுடைய விவகாரத்தை நாம வந்து பேசுவோம், எழுதுவோம், செயல்படுவோம். இந்திய அரசு அறிவிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அதுக்கு மதிப்பே இல்லாம போயிடுமே. அதுவும் இப்போ உள்ள இந்திய அரசு அறிவிப்பாங்களான்றது இன்னும் சந்தேகத்துக்குரியது தான். அது ஏத்துக்கிறாங்களா அப்படின்னா ஏத்துக்குவாங்க. வரலாற்று சான்றுகள் வந்து நம்ம கொடுத்து நம்ம பேசும்போது அதை அறிவுள்ளவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனா சொல்லுங்க, அப்படி அங்கீகரிக்கலன்னா நம்ம சைவ வைணமே அடிபட்டுடுமையா? அதுக்காக தான் கேட்கிறேன். இல்ல அவங்க அங்கீகரிப்பாங்க. அவங்களுடைய அங்கீகாரத்தை தேடி எல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியமே இல்லை. இருக்கிறத நம்ம பேச போறோம். அதுக்கு எந்த தடையும் கிடையாது. சரி, அடுத்த கேள்வி என்னன்னா, இப்ப ஐயா நம்மளுடைய வகுப்புல இப்ப நம்ம எங்களுடைய ஹலோ ஒரு நிமிஷம் இருங்க, சந்திரசேகர் ஐயா பேசுறாரு. ஐயா, தோமா வந்து இந்த கொண்டபோரஸ் என்ற அரசனின் நாட்களில் இங்கு வந்ததாக சொல்லி இருந்தார்கள். இவ்வளவு நாள் கொண்டபோரஸ் என்பது ஒரு கற்பனை பாத்திரம் என்று சொன்னார்கள்.
ஆனால் வட இந்தியாவில் கொண்டோபாரஸ் காலத்து நாணயங்களும் எடுக்கப்பட்டுள்ளன. அதனால் அவர் வந்ததற்கான சான்றுகள் அதிகமாகவே இருக்கின்றன. சரியா, தேங்க்யூ. ஐயா, அடுத்த கேள்வி என்னன்னா, இப்போ நம்மளுடைய வகுப்பினுடைய அடுத்த நிலை, அதாவது வகுப்பினுடைய அடுத்த நிலைன்னா நாங்கள் அடுத்து என்ன பண்ணோம், இந்த வகுப்பின் மாணவர்களாகிய நாங்கள் அடுத்து என்ன பண்ணோம்? ஏன்னா இப்போ ஒரு சிலர் முழு நிலை அடைந்திருப்பாங்க, ஒரு சிலர் அறவைக்காடா, சில இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அறவைக்காடை தான் பாதியை தான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன். சிலர் ஆரம்பத்திலேயே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ண போறீங்க ஐயா? ஆமா, அதாவது நாங்க அந்த கேள்வி பதில் கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் வந்து ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்லைன்லயே நீங்க பதிவு பண்ண சொல்லி நாங்க கேட்டிருக்கிறோம். அதுல வந்து நீங்க உங்களுடைய இந்த கருத்தை எல்லாம் நீங்க பதிவு செஞ்சுன்னு வர்றீங்க. அதனால பதிவு செய்யாதவங்க பதிவு செய்யுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் யோசனையும் கூட நீங்க அதுல தெரிவிங்க. கடைசி வகுப்புல நாம இதை பத்தி பேசுவோம். தொடர்ச்சியாக அடுத்ததாக நாம வந்து என்னென்ன வகுப்புகளை வந்து நம்ம படிக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது என்கின்ற நிலையில அதையெல்லாம் விரிவா திட்டமிட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எனவே நீங்க தொடர்ந்து தொடர்பில் இருங்க. கடைசியில இது தொடர்பாக ஒருங்கிணைப்பாளர் குழு பேசி அடுத்தது என்ன செய்யலாம்னு முடிவெடுப்போம். தொடர்ச்சியா நீங்க இதை படிக்கிறதுலயும் இதை கத்துக்கிறதுலயும் ஆர்வமா இருந்தா போதும், கிடைக்கும். ஓகே, நன்றி, தேங்க்யூ. சகோதரர் நித்யானந்தம் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். பிள்ளையார் முருகன் என்ற இயேசு கிறிஸ்துவ குறிக்குதா அப்படின்னு. இயேசு கிறிஸ்துவின் பாதிப்பினால் அது உருவாக்கப்பட்டது, அதுக்கு வந்து விளக்கம் தேவை அப்படின்னு கேட்டிருக்காரு. பிள்ளையாரை பத்தி அவையார் பாடும் போது சொல்லியிருக்காங்க, கோடு ஆயுதத்தால் கொடுவினை களைந்து. கோடு ஆயுதம் என்றால் மரக்கொம்பால் உருவாக்கப்பட்ட ஆயுதம். இந்தியாவில் இப்ப சிலுவை என்ற சொல் வழக்கத்தில் இல்லாததால் மரக்கொம்பால் ஆன ஆயுதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லிச்சு. ரெண்டாவது, பிள்ளையார் தலையை வந்து அவருடைய தகப்பனை வெட்டினார் என்று அதுல பிள்ளையார் சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முருகன் வந்து சூரபத்மனை அடக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சூரபத்மனை முழுமையாக அழித்து விடவில்லை, அவரை அடக்கினார். சூர் என்றால் தீமை என்று பொருள். அப்ப தீமையை வந்து ஆண்டவர் யோசிக்கிறார், தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. இருவருமே இறை மைந்தன் அல்லது தேவகுமாரர் என்று சொல்லப்படுகிறார்கள். சிவனுடைய மகனாக இவர்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இருவரும் வந்து ஓம் என்ற எழுத்தில் உள்ளே இருப்பதாக தான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது அநேகமா அந்த படமும் அப்படித்தான் வரைந்திருக்கிறார்கள். ஓம் என்றாலும் ஆமேன் என்றாலும் ஒரே பொருள்தான். அதனால வந்து அதே போல வந்து இந்த வேலுண்டு வினை இல்லை, அத வினை தீர்த்த விநாயகர் அப்படி என்று இந்த இருவருமே வந்து நம்முடைய பாவ வினைகளை தீவினைகளை தீர்க்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் பிள்ளையார் முருகன் இருவருமே இயேசுவின் அடையாளமாக, அதாவது சிவனின் மகனாக அவர்கள் காட்டப்பட்டிருக்கிறார்கள். இதான் ஒரு சுருக்கமான விளக்கம். ஏதாவது சந்தேகம் இருந்தா ஐயா நித்யானந்தம் அவர்கள் கேட்கலாம். ஹலோ, அவருக்கு பதில் போதும் நினைக்கிறேன் ஐயா. ரைட்டுங்க, சரி. இன்னும் பல பகுதிகளிலிருந்து நாங்க கேள்விகளை எதிர்பார்த்தோம். அதனால நீங்க மற்ற பகுதிகளையும் கூட நீங்க கேட்கலாம். Hello, sir. This is Ramalingam Trayambak from New York. நமக்கும் இயேசுவுக்கும் என்ன வித்தியாசம்? மனிதனுக்கும் இயேசுவுக்கும் என்ன வித்தியாசம்? இயேசு பெருமான் அவர் முழுவதும் கடவுள். கடவுள் அந்த பூமிக்கு வந்தார். நாம வந்து சாதாரண மனிதர்கள்.
ஹலோ, 1 minute ப்ளீஸ். பேசுங்க ஐயா. இயேசு கடவுள், நம்ம மனிதன். ஆமா. நம்ம இறப்புல போயிட்டு இருக்கோம். ம். அவர் இறந்து எழுந்தவர். சரி. ஒரே மனுஷன். சரி. மனுஷ ரூபத்துல வந்து நமக்கு வழி காமிச்சிட்டு போயிருக்காரு. சரிங்க ஐயா. இயேசுநாதர். அந்த வழியை நம்ம கடைப்பிடிக்கணும். அது எல்லாருக்கும் சொந்தம். மரணம் வந்து எனக்கு தமிழ் அவ்வளவு சீக்கிரம் வராது. நீங்க தமிழ் வந்து தமிழ் சொல்றாங்க, மரணம் மரணத்துக்கு சம்பளம், சாபத்துக்கு சம்பளம் மரணம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம சாபத்துல இருக்கோம். சாபம்னாக்கா பிறக்கும் போதே சாபத்துல பிறக்கிறோம். அதனாலதான் மறிக்கிறோம். வருஷம் நமக்கு வயசு ஆயிட்டே இருக்கு. அந்த வயசு போக போக மரணத்தை நோக்கித்தான் இருக்கோம். நேத்திக்கு பக்கத்துல வந்தாச்சு. மரணத்துக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு எத்தனை வயசுங்க ஐயா? எனக்கு 74 வயசு ஆகுது. கம்மியான வயது தான் ஐயா. சொல்லுங்க. அதாவது அந்த மாதிரி நம்ம உடம்பு போயிட்டு இருக்கு. கடவுள் வந்து அந்த இறந்து எழுந்திருக்காரு. அவரு ஒருத்தர் தான் அந்த உலகத்துல வந்து இறந்து எழுந்தவர். அவர் ஒருத்தர் தான், மற்றவரே கிடையாது. இவங்க சாமிய அந்த சாமி இந்த சாமி அந்தவன் இவன் கண்ட மாதிரி பேசிட்டே இருக்கலாம் மனுஷன். அதாவது என்னோட மனப்பான்மை என்னன்னா, நம்ம எல்லாம் கிணத்து தவளைங்க. கிறிஸ்தவம் ஒரு கிணறு, ஹிந்து ஒரு கிணறு, இஸ்லாம் ஒரு கிணறு, யூதம் ஒரு கிணறு. இந்த கிணத்து தவளைங்கெல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க, இங்க குதின்ட்டு. ஆனா இயேசுநாதர் ஆத்துல நிக்கிறாரு, உலகத்தை கூப்பிட்டு இருக்காரு அவரு. அதுதான் என்னோட மனப்பான்மை. அதனால நம்ம வாழ்க்கையை கவனிச்சுட்டு அவரை மூலக்கல்லா வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை கடைப்பிடிக்கணும். நம்ம வாழ்க்கையில பாவம் செய்வோம், அதுக்கு விழுந்துவோம், பாவத்துல விழுந்துட்டு மறுபடியும் அவரு நிக்கிறாரு, பக்கத்திலே இருக்கேன்றாரு. உன் பக்கத்திலே இருக்கேன், உடம்புலயே இருக்கேன், உன்னோட இதயத்துல இருக்கேன், உன்னை நான் கையை பிடிக்கிறேன், விட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம அவர் கையை விட்டுடுறோம். மனுஷன் பான்மை கையை விட்டுறோம். அதை கடை பிடிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம சாகிற வரைக்கும். ஐயா, எஸ் சார், சொல்லுங்க ஐயா. எதுவும் கேள்விகள் இருக்கா ஐயா? If you have any questions you can ask. அது நான் ஒரு கேள்விதான் கேட்டேன் நான். எனக்கும் தேங்க்யூ பாய். நன்றிங்க ஐயா. அதான் நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. அவர் வந்து மரித்து உயிர் தெழுந்ததோடு மட்டும் இல்லைங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரி சாபத்துல பிறக்கிறோம், பாவத்துல பிறக்கிறோம், அந்த பாவங்களை எல்லாம் ஏற்று அவர் பலியானார் அப்படின்ற அந்த ஒரு செய்தியும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. மரித்து உயிர் தெழுந்தார் மட்டும் மிக சாதாரணமாக பேசிடுற ஒரு போக்கு இருக்கிறது. அதை தாண்டி அவர் பலியானார், நமக்காக பலியானார் அப்படின்ற அந்த பலி நிவாரண விவகாரங்களையும் நாம வந்து வலியுறுத்தி பேச வேண்டியது இருக்குது. அவரிடத்துல நிறைய கூறுகள் உண்டு. அதனால 1 2 கிடையாது. அவர் தான் நமக்கு வாஸ்தவம். ஆமா ஐயா, வாஸ்தவம். அது தவறி விட்டுட்டேன். நன்றி. ஐயா, நீங்க கேட்ட கேள்வி மனிதனா இறைவனா? அவர் 100க்கு 100 மனிதன், 100க்கு 100 கடவுள். ஆமா, வாஸ்தவம் தான் சார். நன்றிங்க ஐயா. ஓகே சார். வேற யாரானும் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஐயா, சந்திரசேகரன் பேசுறேன். சொல்லுங்க. பாஸ்டர் ராஜசேகர் இருக்கீங்களா? பாஸ்டர் ராஜசேகர் சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. நீங்க கேட்ட பாடல் வந்து தெளிவு குருமேனி திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தானே
அப்படின்னு சொல்லியிருக்கு. தெளிவு, அவருடைய ஒரு சிந்தித்தல். சரிங்க ஐயா, சரிங்க, ஓகேங்க, சரிங்க. இதான் அந்த பாடல். அதே இந்த விளக்கம், இந்த பாட்டை வந்து ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். எனக்கு அந்த 4வது வரி மறந்து போச்சு. அதனாலதான் சரி மட்டும் கேட்டேன். இல்ல நம்ம ஐயா விஜயகாந்த் சொன்ன மாதிரி அந்த யூடியூப்லயும் இருக்கும். முதல்ல திருமேனியை காண்பது, திருநாமத்தை செப்புதல், திருவார்த்தையை கேட்டல், அவருடைய உருவத்தை சிந்தித்தல், இது 4 வேண்டியதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்க, நன்றிங்க, நன்றிங்க. ஓகே, நன்றி. சொல்லுங்க ஐயா. நான் ரகு பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க. இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்றாரு, நான் நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிக்க வந்தேன் அப்படின்றாருங்க ஐயா. இதை எப்படி எடுத்துக்கலாம் ஐயா? அப்ப நீதிமான்கள்லாம் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டுட்டு இருப்பாங்களா, இல்ல எப்படி ஐயா எடுத்துக்கலாம்? இதுல எந்த ஒரு கருத்து மாறுபாடும் இல்லைங்க ஐயா. அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள். இப்ப கொர்நேலியு இருந்தாரு இல்லையா, இப்ப கொர்நேலியு அவர் தான தர்மங்கள் செஞ்சாரு. அந்த தான தர்மங்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்து எட்டியது, நினைப்பூட்டியது நம்ம படிக்கிறோம் இல்லையா. அப்போ கொர்நேலியுக்கு ஸ்பெஷலா ஏதாவது தான தர்மம் செய்யப்பா, தப்பு செய்யாத அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. அப்போ பாவம் செய்யக்கூடியவர்களும் பணத்தையே சம்பாதிப்பது ஒரு குறிக்கோளாக கொண்டு தான தர்மம் செய்யாதவர்களையும் பார்த்து, ஏன்பா தான தர்மம் செய்யு, பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லணும். ஆக ஏற்கனவே ஒருத்தர் நல்ல வழிகள்ல நடக்கிறவரை பார்த்து நீ நல்ல வழியில நடன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நல்ல வழியில நடக்காதவங்களே நீங்க நல்ல வழிக்கு வாங்கன்னு சொல்லணும். அதுக்குதான் ஆள் தேவை. அதுக்குதான் நம்ம இந்த கூட்டம்லாம் வச்சு இவ்வளவு பேரெல்லாம் நம்ம தயார் பண்றோம். எனவே அனைத்துமே ரட்சிப்பு தான். அது அனைத்துமே நம்ம தீய வழியை விட்டு நல்ல வழிக்கு வருவது என்பதே ரட்சிப்பு தான். அதனால ஒரு அந்த கான்டெக்ட்ல அதை சொல்றாரு. இந்த பதில் போதுங்களா? திருப்தியா? சரி, நன்றிங்க ஐயா. ஹலோ பிரதர், சொல்லுங்க. இப்போ ஆக்சுவலா இது இப்போ நம்மளோட பாவம், கண்ம பாவம், ஜென்ம பாவம் இருக்கு இல்லைங்க. இப்போ ஒருத்தருடைய பாவங்கள் வந்து நம்மளோட பாவங்களுக்காக கருத்து ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து மரிச்சாரு. அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம அவரோடு கூட அவரோட வழியில நடக்கும் பொழுது நம்மளோட பாவங்கள் வந்து காணல் நீரை போல மறைஞ்சு போயிடும். நம்ம சைவ சித்தாந்தம், திருவாசம் இந்த மாதிரியான நூட்கள்ல பாக்குறோம். சொல்லுங்க. இப்போ இதே வந்து கிறிஸ்துவத்துல வந்து கிறிஸ்துவம் அவங்க கொடுக்குற நம்பிக்கை அப்படின்னா, இப்ப நீங்க இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்தீங்கன்னா உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்குது. இப்ப உங்களோட பாவங்கள் எல்லாம் ஞானஸ்தானன்றது பாவத்துக்கு மறிச்சு நம்ம வந்து இன்னைக்கு உயிர் தெழுந்தோம் அப்படின்னு. அப்ப அந்த பாவங்கள் வந்து நம்ம அவரோட கூட நம்ம அந்த அவரோட வழியில போக போக போகதான் உடனே இப்ப நான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட, நான் ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்தானம் எடுத்து இப்ப நான் பரிசுத்தாவியான பெற்றுக்கொண்ட உடனே என்னோட பாவங்கள் மன்னிக்கப்படுறதில்ல. அவரோடு கூட நான் பயணிக்கும் போது தானே நான் என்னோடது அது காணல் நீரை போல என்னோட பாவங்கள் மறையும். சரி, நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிட்டீங்களே. உங்களுடைய கேள்வி என்ன? இல்ல, இப்ப என்னன்னா கிறிஸ்துவ மத்தியில ஏற்றுக்கொண்ட உடனே உங்களோட பாவங்கள் வந்து மறைஞ்சிருச்சு, போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு போதனை இருக்குங்களா, அதை பத்தி நான் கேக்குறேன். ஆமா, அதுக்குதான் நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்க. நான் ரட்சிக்கப்பட்டு ஞானசாமி